சலனம் 345. மழை வரும் முன் வரும் வாசனை போல் அவன் அருகாமையில் ஒரு வாசனை, அவன் தேகமெங்கும் வீசும் ஒரு வாசனை. ஆடவன் இதழ்களும் பெண்ணவளோடு ஒட்டி கொண்ட பின்பும் ஏனோ மீண்டும் மீண்டும் அவளை உரசி ஒட்டிக்க தொழியும் நினைக்கவில்லை அவன். அவளுக்குமே உடன் பிறந்தவன் குழந்தை. தன்னை பார்த்து வளரும் அவன் தன்னால் கெட்டுவிடக்கூடாது என்று வேகமாய் விலக நினைக்கும் போதே மோகத்தில் தழைத்திருக்கும் அவள் முகத்தை விட்டு மெல்ல இதழ்களை பிரித்த தீரன் விலகி அமர்ந்தான். காதலின் அடுத்த நிலை திருமணம். தன் மீதும் தன் நிலை மீதும் அவளுக்குள் இருக்கும் எண்ணம் என்னவாக இருக்கும் என்ற நினைப்பே அவனை படுத்தி எடுக்க, அவளோடு தன் திருமணம் குறித்து எந்த முடிவையும் சுயமாய் எடுக்க ஏனோ அவனால் முடியவில்லை. அவன் மகள், மாமா அடுத்த கட்டம் என்ன? சட்டென்று நிமிர்ந்து அமர்ந்தவள், உங்க முடிவென்ன? நீ என்ன லவ் பண்றியா? நீங்க மாமா சொல்லி தெரியணுமா? பரவாயில்ல சொல்லுங்க. ரொம்ப லவ் பண்ற. நான் இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா உன்னால? உன்னோட வாழ்வது தான் வாழ்க்கைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்னு தான் நான் இந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன கேட்குற என்கிட்ட? அப்போ நாளைக்கு நீங்க என் அப்பா கிட்ட பேசிடுங்க. நாளைக்கா? ஆமாம், உங்கள் தங்கச்சியை பெண் கேட்டாங்க வராங்க, அவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம். நான் கேட்குறேன், ஒருவேளை அவருக்கு சம்மதம் இல்லை என்றால் அடுத்த நிலை நீங்கள் வேறு பொண்ணை பார்க்கணும் என்பதுதான். ஹே, என்ன பேசுகிற? என் அப்பாவை மீறி வரமாட்டேன்னு பேசுகிறேன், அவ்வளோதானா நான் உனக்கு? அவன் குரலில் அத்தனை வழி. நாளைக்கு நீங்கள் பெண் கேளுங்க மாமா. அப்பாவுக்கு பிடிச்சா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கள் அப்பா கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுப்பார். அப்படி என்ன உங்கள் அப்பா கேட்க போகிறார்? வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு. அதுக்கு உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடுவார். அந்த பதிலே சொன்னது இந்த திருமணம் நடக்காது என்று போகாத ஊருக்கு வழி தேடுவது போல் இருந்தது அவளின் பதில். அவளையே பார்த்தவன் உற்று கொஞ்ச நேரம், கடைசியாக ஒரு நிமிஷம் என்றவன் அவளை இறுக்கி ஆற தழுவினான். முகமெங்கும் முத்தமிட்டான். அதில் காமம் துளியும் இல்லை. கடைசியாக உச்சந்தலையில் முத்தமிட்டு விட்டு சொல்லாமல் இறங்கி போய்விட்டான். போகும் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் விழியில் இருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. தீரன் இறங்கி போவதை கண்ட பிரியாவிற்கு என்ன நடந்திருக்கு என்று புரிய வேகமாய் முகிலனிடம், நீங்க இருங்க, இதோ வர என்று குடுகுடுவென்று ஓடினாள் அவளை நோக்கி. ஆதினி வாகனத்தை ஓட்ட தேவ் அவளை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். என்னடா என்னையும் பார்த்துட்டு வர? கார் நல்லா ஓட்ச. இந்த கார் ஓட்சது மட்டும் எனக்கு தெரியாட்டி பல நேரம் நான் பைத்தியமாக மாறி இருப்பேன். கார் டிரைவ் பண்ணுறது அவ்வளவு பிடிக்கும். நீ சிரிப்பை மறந்து ரொம்ப நாளாச்சு ஆதினி. ஸ்கூல் டேஸில் பார்த்துருக்கேன். உன்னோட ஸ்மைலிங் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். தெரியல தேவ், எனக்கே தெரியுது. எனக்குள் அதிக நெகட்டிவிட்டி பூந்துடுச்சு. சுற்றி 1000 நல்ல விஷயம் இருக்கு, ஆனால் அதை கண் கொண்டு பார்க்க முடியல. ஆனால் ஒரு நெகட்டிவ் விஷயம் என் கண்ணுக்குள்ள புகுந்து மொத்த விஷயனையும் மறைச்சிடுது. யார் அந்த நெகட்டிவிட்டி? தீரன் மாமா. நீ அவரை நிஜமா நேசிச்சியா ஆதினி? ஆமா. அப்படி நேசிச்சிருந்தா இப்படி ஈஸியா என்கிட்ட அவரை விட்டு கொடுத்து உன்னால பேச முடியுமா? அவர் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கார். அப்புறம் எப்படி நான் அவரை பத்தி பேசாம இருக்க முடியும்? அந்த டாபிக்ல இருந்து வெளியே வரலாமா ஆதினி என்னும் போதுதான் அவனையே பார்த்தவள், நீ ஏதாவது என்கிட்ட பேசணுமா? அவளே கேட்கிறாள், சொல்லிவிடலாம் என்று தன்னை திடப்படுத்தி கொண்டு மனதில் இருப்பதை சொல்லிவிடலாம் என்று தேவ் நினைக்கும் பொழுது போலீஸ் அவர்களின் வாகனத்தை நிறுத்தியது. நீ வண்டியில் இரு, நான் போயிட்டு வரேன் என்று அவன் இறங்கி வண்டிக்குள் இருந்த பேப்பர்ஸ் எல்லாம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது போலீஸின் கண் வாகனத்திற்குள் அமர்ந்திருந்த ஆதினியின் மேல் இருந்தது. அவர்களின் பார்வை சரியில்லை என்பதை உணர்ந்து மகளினிக்கு கால் பண்ணலாம் என்று செல்போனை எடுக்கும் பொழுது போலீஸ்காரர் அவனின் செல்போனை பிடுங்கிவிட்டார். 35 வயது மதிக்கத்தக்க போலீஸ்காரரின் கண்கள் வாகனத்திற்குள் ஸ்லீவ்லெஸ் ஸ்டாப்பில் அமர்ந்திருக்கும் ஆதினியின் மேல் படர்ந்தது. பார்வை சரியில்லை என்பதை உணர்ந்து தேவ், சார் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கொடுத்தாச்சு, விடுங்க. ஏன்னா பெண் பிள்ளைகள் இருந்தால் போலீஸ்காரர்கள் பிடிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த போலீஸ்காரரின் கண்களில் இருந்த ஏதோ ஒன்று தேவை பயமுறுத்த போலீஸ்காரர் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு இவனை பிடித்து ஊத சொல்லி என்று சொல்லிவிட்டு காரை நோக்கி நடக்க போனவன் இன்னும் வரலையே என்று நிமிர்ந்த ஆதினிக்கு தன்னை நோக்கி தள்ளாடி வரும் போலீஸ்காரரை கண்டதும் பக்கெஞ்சிருந்தது. ஏதோ தப்பாய்ப்படுதே என்று யோசிக்கும் பொழுது அந்த நேரம் ஒரு வாகனம் அவர்களின் அருகில் வந்தது. திரும்பி ஆதினி அந்த வாகனத்தை பார்த்ததும் இதை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று யோசித்தவளுக்கு ஏனோ எப்பொழுதும் தங்கள் நிர்வாகத்திற்குள் இந்த வாகனம் நிற்பதை அவள் பல முறை பார்த்திருக்கிறாள். யார் இவங்க என்று யோசனையோடு அவள் பார்த்து கொண்டு வாகனத்தை விட்டு இறங்கினாள். எதுக்கு வண்டியை நிப்பாற்றீங்க என்று வாகனத்திலிருந்து இறங்கி கேட்டவரை பார்த்த போலீஸ்காரர், நீங்க யாரு? ஸ்பெஷல் பாடிகார்ட் சர்வீஸ் இன் AAA கம்பெனி.
போலீஸ் அந்த கம்பெனி பேரை கேட்டு நிற்கும் போதே ஈஸ்வர் சாரின் காட், அவங்க ஈஸ்வர் சார் வீட்டு பொண்ணு என்றதும் போலீஸ்காரர் சாரி கேட்டு விலகி கொள்ள தேவ் அவர்களிடம் தனது வண்டிக்கான பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வேக வேகமாக வந்தான். ஆதினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. தாங்கள் எங்கே போனாலும் தங்களை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறாரா சித்தப்பா என்று. ஏனோ வாகனத்திற்குள் ஏறிய பின் தேவ், சாரி ஆதினி, இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல என்றவன் மனம் வீட்டுக்கு போக சொல்ல வண்டியை வீட்டை நோக்கி செலுத்த எண்ணி அவளை பார்க்க அவளோ ஓகே விடு தேவ், இதெல்லாம் லைஃப்ல சகஜம் என்றவள் வீட்டுக்கு போலாம் தேவ். அவனுக்கும் அதே எண்ணம் தான். ஆதினி, சாரி தேவ், நீ ஏதோ பேச நினைக்கிற, பட் அது கேட்குற மூட்ல கூட நான் இல்லை. சித்தப்பா நினைப்பாருல இந்த நேரத்துல வெளியே சுத்துறாங்கன்னு. அவங்க பெர்மிஷன் கொடுத்தோம் நம்ம வெளியே சுத்தினா அது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட்டா இருக்கும். அதை பத்தி யோசிக்கலன்னு தான் நான் இப்ப வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன் தேவ். எனக்கும் அதே தான். எனக்கு தெரிஞ்ச மகிழ் மிட் நைட் வெளியே போற கேரக்டரே இல்லை. ஆனா சின்ன வயசுல இருந்து என்னோட பர்த்டேக்கு வருவா. நானும் அதே தான் நினைக்கிறேன். என்னோட சந்தோஷத்துக்காக ஈஸ்வர் மாமா நம்பிக்கையோட வீட்டுக்கு அனுப்பும் போது நான் உன்னை இந்த நேரத்தில் கூட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பு, சாரி என்றான் அவன். ஏனோ சொல்ல நினைத்ததை விட அந்த நேரத்தில் தான் செய்தது தவறு என்று உணர்ந்தான் அவன். அவன் காதல் ஒரு தலை காதலாய் மாறி போவதை அவனும் உணர்ந்தான். வாகனத்திற்குள் ஏறிய பிரியா மகிழிடம் என்ன ஆச்சு, எதையும் சொல்ல அவளுக்கு வரவில்லை. ஆனால் அவளை இறுக்கி கட்டி கொண்டு 2 நிமிடம் அழுதாள். அவளும் அழட்டும் என்று விட்டுவிட்டாள். முதுகை தட்டி கொடுத்து தேவ் காருள்ளே வருவதை கண்டு கண்களை துடைத்து நிமிர்ந்தவள் தன்னை சரிப்படுத்தி கொண்டே அமர்ந்தாள். ஏனோ தன் மனதிற்குள் என்ன நினைக்கிறோம் என்பதை தான் மட்டுமே அறிந்தாலே போதும் என்னும் இயல்புடைய அவள் காதல் அவளின் கண்களின் வழியே அவ்வப்போது அருவியாய் கொட்டி கொண்டிருந்தது. பிரியா, மகிழ், நீ ரொம்ப கஷ்டப்படுற, உன்னையே நீ வதச்சிக்காத, மனசு திறந்து வெளியே சொல்லு, என்னோட போகட்டும் எல்லா கஷ்டமும் என்று நினைத்தவள் ப்ளீஸ் டி, எதுவும் பேசாத, எனக்கு கொஞ்சம் இப்படியே விடு. அப்போது தேவ் வருவதை கண்டதும் முகிலன் பிரியாவிடம் வந்து போலாமா என்றதும் அவள் தலையாட்ட ஆதினி வரவும் கிளம்பி விட்டார்கள். ஈஸ்வர் குடும்ப ஜோசியரை பார்க்க போகணும், அதுக்கு முன்னாடி கொங்கணகிரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்று அஞ்சு கூப்பிட இருவரும் கோவிலுக்கு வந்தனர். ஏனோ அஞ்சுவுக்கு கிருத்திகை நாள் என்று கிளம்பி இருக்கும் வேளையில் அர்ஜுன் வீட்டிற்கு வந்தான். ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயே ஆகணும், இல்லாவிட்டால் ஒரு மாதிரி ஆகிவிடுவாள். பூண்டியை காட்டிலும் வேலம்பாளையத்தில் இருக்கும் கொங்கணகிரி முருகன் கோவில் பக்கம் என்பதால் அழைத்து வந்தான் ஈஸ்வர். ஏனோ 2 பெண்களின் ஜாதகத்தையும் கடவுளின் முன்னாடி வைத்து வேண்டிவிட்டால் மனசு கஷ்டத்திலிருந்து திருப்பம் ஏற்படும் என்பதால் ஜாதகம் கொடுத்து வேண்டுவதற்காக வந்தார்கள். சாமி கும்பிட்டு முடித்து வெளியே வர எதிர் திசையில் அர்ஜுன், அஞ்சு வா தம்பி, இன்னைக்கு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு மீட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், நீயே வந்துட்ட, என்ன விஷயம் ஆன்டின்னு எல்லாம் சொல்லி அண்ணியம்மாக்கிடாத, அத்தைன்னு சொல்லு. உங்கள் வீட்டு பொண்ணை எதுவும் கொடுக்க போறீங்களா? என் வீட்டு பொண்ணை கட்சியோ கட்டளையோ அதுவும் விருப்பம், ஆனால் இந்த ஆன்டி மட்டும் எனக்கு வேண்டாம். அர்ஜுன் சிரித்து சொல்லுங்க அக்கா, என்ன விஷயம்? அஞ்சு தம்பி, இப்போதான் நீ சரியான ஃபார்முக்கு வந்திருக்க. எங்கள் வீட்டு மருமகனாகிற தகுதி உனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி உனக்கு ஆதினியை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா கிட்ட பேசுவோம். ஒரு நிமிடம் அவன் முகம் ஒரு மாதிரி ஆனாலும் மௌனமாய் அஞ்சுவை பார்த்து, எனக்கு என் அப்பா அம்மா சம்மதம் ரொம்ப முக்கியம், அதை விட கட்டிக்க போகிற பொண்ணு சம்மதம், அவளுக்கு நான் ஓகேவான்னு ஒரு முறை கேட்டுடுங்க. உனக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நீ போட்ட செயின் 5 வருஷமா அவ கழுத்தில் சுமக்கிறாள். அது ஒரு சென்டிமெண்ட். நான் சொன்ன வார்த்தைக்காக இப்ப வரைக்கும் கலட்டாமல் இருக்கிறாள். கொஞ்சம் பிடிவாத குணம்தான், மற்றபடி தங்கமான பொண்ணு. அர்ஜுன் கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இருந்துவிட்டு, நீங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுங்க, அவங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போது ஈஸ்வர் பின்னாடி வந்து, என்னப்பா எப்படி இருக்க? உங்களை மாதிரி நல்ல மனிதர்கள் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் நல்லா தான் இருப்பேனுங்க மாமா. அஞ்சு, இவன் உண்மையாவே பழச்சிக்குவானுங்க. மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி பேசும் சக்தி இவன் இருக்கு. சரி, எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு, நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு ஈஸ்வர் மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டான். ஈஸ்வர் அதியமான் குடும்பம் ஜோசியர் வீட்டில். ஈஸ்வர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டான், உள்ளது உள்ளபடியே சொல்லுங்களே, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுவது என்று பார்க்கலாம் என்றவர் முதலில் பார்த்தது ஆதினி ஜாதகம். இந்த பொண்ணுக்கு 2 தாலி, 2வது தாலி தான் நிலைக்கும். ஈஸ்வர் அதிகம் ஏதோ பேசிக்கவே இல்லை. இருவருக்குமே வலித்தது. சலனம் 346. ஈஸ்வர், ஜாதகம் ஏன் நம்ம பார்க்குறோம்?
என்றால் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணலாம் என்றுதானே. தெரிஞ்சே ஒரு பையனை கட்டி வச்சு அவன் வாழ்க்கைய வேணுமென்று கெடுக்கிற மாதிரியும் இதுவரை சந்தோஷத்தை அனுபவிக்காத ஒரு சிறு பெண்ணை சிறு வயதிலேயே கணவன் இல்லைன்னு வாழ்க்கையை வெறுக்க வைக்கிறது எவ்வளோ வழி. ஒரு உயிரை கொள்றதுக்கு எதுக்கு ஜாதகம்? பெரிய பாவம் இல்லையா? இதுக்கு ஏதாவது மாற்றம் ஒன்று இருக்கா என்று பாருங்க. பெத்தவங்க பண்ணின புண்ணியம் பிள்ளைங்களை வந்து சேரும். பாட்டன் சொத்து எப்படி பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் சொந்தமோ, பாட்டன் பாட்டியின் கண்ணீரும் பேரன் பேத்திகளை வந்து சேரும். முன்னோர்களின் கண்ணீர் சாபம் எல்லாம் கூட ஏனோ சம்பந்தப்பட்டவர்கள் பண்ணின பாவத்தின் சம்பவம் கூட அவர்களை அளவைக்கும். ஒரு நிமிடம் இருவரிடமும் மௌனம். பின் இதற்கெல்லாம் தீர்வு கணித்து சொல்வது என் பொறுப்பு. அதையும் தாண்டி காக்கிறது கடவுள் தானே. பெற்றவங்க அந்த பிள்ளைக்காக தன்னை வருத்தி கடவுளிடம் வேண்டுதல் கூட ஏதோ ஒரு விதத்தில் அவனை காக்கும். புருஷன் இல்லாத வாழ்க்கை எப்படி? அதுக்கு மாற்று பரிகாரம் ஏதாவது இருக்கா? நான் கணித்து வளர்ந்த குழந்தை தான் நீங்களும் உங்க அண்ணாவும் ஈஸ்வர். நீங்க தான் இந்த ஜெகத்தை கட்டி ஆள போறேன் அடுத்த வாரிசு என்று உங்க தாத்தா கிட்ட சொன்ன ஈஸ்வர் தன்னை ஒரு நிமிடம் சமன்படுத்தி கொண்டு, ஒருவேளை நீங்க என் அண்ணாவை சொல்லியிருந்தா, எங்க தாத்தா என் அண்ணாவை டெவலப் பண்ணியிருந்தா, ஒருவேளை அவனும் இன்னைக்கு பார் போற்றும் ஆளா மாறியிருப்பான். ஒருவேளை உங்க வார்த்தை தான் என் அண்ணாவை இப்படி வளர விடாம பண்ணினதோ ஈஸ்வர் என்று அவர் அதிர்ச்சியாக பார்க்க. நிஜமா சொல்றேன், நீங்க தாத்தா கிட்ட அதிகமானுக்கு அந்த திறமை இருக்கு, அவனை வளர்த்து விடுங்கன்னு சொல்லியிருந்தா அதிகமா ஜாதகத்தை நம்பும் அவர் அண்ணாவுக்கும் ட்ரைனிங் கொடுத்திருப்பார் இல்லையா? அவரோட கட்டத்தில் அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை ஈஸ்வர். இரண்டாவது பிறகு மாந்தான் ஜெகத்தை ஆளணும் என்று கட்டம் சொல்லுது. நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். கண்ணுக்கு புலப்படாத தூரத்தில் இருக்கும் கடவுளையே நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கு என்று நம்பிதான் மனசாட்சிக்கு பயந்து யாரையும் ஏமாற்றாமல் அவரின் கைப்பற்றி இந்த வாழ்க்கை உண்மையாக வாழ்கிறோம். இப்படி நமக்கு அறிமுகம் இல்லா முகம் காணாத தெய்வத்திற்கே உண்மையாக வாழும் போது நம்ம கூடவே இருக்கும் மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி நமக்கும் இருக்கில்லையா? அவர் தன் முன்னால் கேள்வி கேட்கும் மனிதன், ஏன் நீங்க அண்ணனை வளர விடாமல் பண்ணினீங்க? எப்போ அண்ணன் சாவான், திண்ணை காலியாகும் என்ற மனிதர்கள் மத்தியில் தன் உடன்பிறப்பிற்காக வாதாடும் ஈஸ்வரையே பார்த்தவர். எனக்கு நான் கற்றதை மட்டுமே சொல்லி பழக்கம் ஈஸ்வர். ஐயா, நான் உங்களை குறை சொல்ல வரல. நீங்க சொல்லும் ஒரு நல்ல வார்த்தை 1000 நல்லதை செய்யும் என்று என் தாத்தா சொல்லி கொடுத்தார். நீங்க அன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை அவன் இன்னும் பெரிய ஆளா டெவலப் ஆகி ஆதினி என்னும் குழந்தையை தொலைக்காமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இனி தயவு செய்து கொஞ்சம் உங்களிடம் கற்கும் சிஷ்யர்களுக்கு இதை செய்தால் நல்லா இருக்கும். அவர் பார்க்க கணிக்கும் ஜாதக அமைப்பில் இந்த குழந்தை எதற்குமாக மாட்டான் என்பதை விட இப்படி செய்தால் அவன் சிறப்பாக முடியும், நன்றாக வருவான் சொல்லுங்க. கண்டிப்பா மாறுவாங்க. பல பேருக்கு குடும்ப ஜோசியர் மேலும் ஒரு நம்பிக்கை இருக்கும். என் தாத்தா போல். இதை ஏன் சொல்றேன்னா, நிலவன் சரியாக இருக்க மாட்டான்னு சொன்னீங்க. இன்னைக்கு அவனுக்கு எனக்கு தெரிந்த எல்லா விஷயமும் சொல்லி வளர்த்திருக்கேன். அதான் அதிக விஷயம் புரிந்தது. மகளை விட நிலவனை எப்போதும் ஈஸ்வர் கூட வைத்திருக்கும் விஷயத்தை நினைத்து சொல்ல போனால் அதில் கர்வமும் உண்டானது. அதை தம்பியை பார்த்து கொண்டே, ஆதினிக்கு வரும் மாப்பிள்ளை டெத்தாகாமல் இருக்க என்ன பண்ணணும்? ஆதினிக்கு வரும் முதல் தாலி நிலைக்காது, ஆனால் மாப்பிள்ளை இறந்துதான் தாலி இறங்கணும் என்று இப்போ கட்டம் சொல்லல. இந்த ஜாதக பொண்ணுக்கு 2 தாலி என்று ஜாதகம் சொல்லுது. பிறக்கும் போதே பெற்றவர்களை விட்டு வாழும் அமைப்பில் பிறந்த பொண்ணு. 2வது தாலி கழுத்தில் ஏறும் போது ராஜ வாழ்க்கை வாழும். ஈஸ்வர், திருமணம் என்பது 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு செய்ய போற ஒண்ணு. அதுக்காக முதல்ல வர பையன் உயிரை காவு வாங்கி ஆதினி வாழ்க்கைய நாசம் பண்ண முடியுமா? கஷ்டம் இருந்தா சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கிறது போல இதுல வர பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க நம்புறீங்கன்னா இனி நீங்க அந்த சக்தியை போய் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. என்ன ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை வரப்போறதில்ல. நீங்க கொண்டு வந்திருக்கிற 2 பொண்ணுங்க ஜாதகத்திலையுமே பிரச்சனை இருக்கு. முதல் பொண்ணு முதல் வாழ்க்கை சரியில்லாட்டி 2வது வாழ்க்கை அமைந்துவிடும். ஆனால் 2வது கொண்டு வந்திருக்கிற வகையில் நீங்க தாலி ஏறுவதற்குள் ஒரு உயிர் போய்தான் தாலியே ஏறும். முக்கியமா அதுல மகிழ் பொண்ணோட தகப்பனுக்கு, அதாவது ஈஸ்வருக்கு கண்டம், மகளினிக்கும் கண்டம். ஈஸ்வர் ஒரு நிமிடம் கண்களை மூடி
என் பொண்ணுக்கு எந்த ஒரு கண்டத்தையும் விட மாட்டேன். அப்படி ஒன்று நடந்து என் உயிரை கொடுத்து தான் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா அதை நான் தாராளமா செய்வேன். வேகமாய் ஆதினி பிரச்சனை மாதிரி தான் ஈஸ்வர் பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஈஸ்வருக்கு ரொம்ப நாளாவே அவரின் கண்டம் எல்லாம் சரியாக அண்ணமாமா பண்ணாத பூஜைகள் இல்லை. ஊரில் பல பேரின் உயிரை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு தாயாய் இந்த வயதிலும் விரதம் இருந்தும் மண் சோறு தின்கிறார். உங்க மனைவி கோவையில் இருக்கும் பல ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இத்தனைக்கும் அவரின் தாலிக்கு பிரச்சனை என்று அந்த பெண்ணுக்கு தெரியாது. அதைவிட உங்க தாத்தா என் உயிரை கொடுத்து கூட என் பேரன் உயிரை காப்பாற்றுவேன் என்று தவம் இருக்கிறார். உங்க அப்பா கோவிலுக்கு கோவிலாய் நடந்து பாலாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். இப்படி குடும்பமே செய்து கொண்டிருக்கும் போது கண்டிப்பா ஒரு தெய்வம் இல்லாவிட்டாலும் நம் ஊரில் இருக்கும் பல தெய்வங்களில் ஏதோ ஒன்று கண்ணை காட்டும். ஈஸ்வர் நடப்பதை யாராலும் மாற்ற முடியாது. இன்று விதி இருந்தால் என் விதிப்படி ஆகட்டும். ஆனால் என் மகளை அந்த யமுனோடு கூட போராடி காப்பாற்ற என்னால் முடியும். ஜோசியர் ஈஸ்வரையே பார்த்து உங்க 2 பெண்களின் வாழ்க்கையும் அமோகமாய் இருக்க நான் நித்தமும் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். முடிவு நல்லதாய் இருக்க கடவுளை நீங்க வேண்டிக்கோங்க. உங்களின் மகள் கட்டத்தில் தான் பிரச்சனை. மகன் கட்டத்தில் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். ஏனோ தனக்கென்று பெரிதாய் எதுவும் வேண்டிக் கொள்ளாத ஈஸ்வர் மனமெல்லாம் ஆதினி வாழ்க்கையில் வரப்போகும் அந்த மனிதன் நீரோடி வாழ வேண்டும் என்பது மட்டும். அஞ்சு கணவனுக்கு அழைத்து அங்கே ஈஸ்வர் தம்பியை எத்தனை மணிக்கு வர சொல்ல, நான் குலதெய்வம் கோவிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு அப்புறம் அர்ஜுன் கிட்ட பேசிக்கிறேன். இப்போதைக்கு இந்த டாபிக் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடு. அப்புறம் மீட்டிங் இருக்கு, எல்லாரையும் நிலவனுக்கு பொண்ணு கேட்க போகணும், தயாரா இருக்க சொல்லு என்றவன் அதியிடம் சரிப்பா வீட்டில் போய் எல்லாரையும் கிளம்ப சொல்லு, பெண் பார்க்க போகலாம். இப்போது ஜோசியக்காரர் சொன்னதால பொண்ணுங்க வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பின்னாடி யோசிக்கலாம். 2 பசங்களுக்கும் இன்னைக்கு திருமணம் பண்ணிடலாம். அதியமான் மனதிலும் ஈஸ்வர் மனதிலும் பெண்கள் வாழ்க்கையை பற்றி பயம் இருந்தாலும் அதியமானுக்கு தன் தம்பிக்கு அப்புறம் தான் பெண்கள் என்பதால் மனமெல்லாம் முதலில் ஈஸ்வருக்கு தான் வேண்டிக் கொண்டது. மகளினி தன் பெரிய தந்தை கொடுத்திருந்த செல்போனில் அப்பொழுதுதான் எடுத்து செக் பண்ணி கொண்டிருந்தாள். தன்னுடைய முதல் போன் கால் தன் அப்பாவிற்கு என்பதால் ஈஸ்வருக்கு அழைக்க வெறும் நம்பர் என்பதால் ஹலோ எனும் போது அப்பா குரல் கேட்டதும் இதுவரை மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போனது. சொல்லாமோ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்பா, இது என்னோட புது நம்பர், முதல் கால் உங்களுக்கு தான் பண்றேன் என்று சந்தோஷமாய் சொல்லும் மகளின் சிரிப்பிலேயே ஆடவனும் சந்தோஷமாய் புன்னகைத்து கொண்டு ஒரு 10 நிமிஷம் அப்பா வீட்டுக்கு வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். எல்லோருக்கும் ஒரு குட் மார்னிங் மெசேஜ் ஒரே நேரத்தில் தட்டி விடலாம், இல்லை என்றால் யார் முக்கியம் என்ற பிரச்சனை வந்துவிடும் என்பதால் எல்லாருக்கும் தட்டிவிட்டு ஹாய் ஐம் மகிழ் குட் மார்னிங் என்ற மெசேஜ் அனுப்பியிருந்தாள். அந்த நேரத்தில் தேவ் மற்றும் பிரியா இருவரும் ஒரே நேரத்தில் அழைத்தார்கள். அவளுக்கு இருவரையும் கான்ஃபரன்ஸில் போட்டுவிட்டு சொல்லுங்க, இதுதான் என்னோட நம்பர், அது இருக்கட்டும், முதல்ல நீ யாருக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட என்று பிரியா அந்த பக்கமும் தேவ் மறுபக்கமும் அழைப்பில் இருந்து கொண்டு முதல் போன் கால் யாருக்கு என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தனர். ஒரு படி மேலே போன பிரியா உனக்கு நான் ஃபர்ஸ்டா அவன் ஃபர்ஸ்டா அதை முதல்ல சொல்லிடி என்று கேட்டுக்கொண்டிருக்க, ஏன் 2 பேர் இப்படி இருக்கீங்க, ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் மெசேஜ் பண்ணினேன், நல்ல வேலை கூப்பிட்டு இருந்தா அவ்வளவுதான், என்னை பாடை மேலே ஏற்றிருப்பீங்க. பிரியா பழச்சு போ, சரி நான் கிளம்புறேன், இதுதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டு போனை அங்கே வைத்துவிட்டு குளிக்க போய்விட்டாள். பள்ளிக்கு கிளம்பிவிட்டு அக்காவிடம் சொல்லிக்க வந்த அன்பு புது போன் இருக்கவும் அதில் லாக் எதுவும் இல்லாமல் இருக்கவும் ஓபன் செய்தான். அந்த எண்ணிலிருந்து தன் மனதில் மனப்பாடமாகியிருந்த தன் மாமனின் எண்ணுக்கு அழைத்தான். புது எண் ஏனோ யாராக இருக்கும் என்ற யோசனையோடு ஹலோ எனும் போது மாமா என்று குரல் கேட்டு அன்பு மாமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா, இது யார் ஃபோன், அக்காவுக்கு, உன் அக்கா ஃபோன் யூஸ் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொல்லுவா, அது எப்பா கிஃப்ட் பண்ணினாங்க, எப்போ, நேத்து, அக்கா அதை மார்னிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹோ என்றவனுக்கு ஏனோ அவளிடம் இருந்து ஃபோன் வராது என்று தெரிந்தும் வரவில்லையே என்ற வருத்தமும் ஏக்கமும் இருந்தது அவனுக்கு. அன்பு மாமா சொல்லுப்பா, இன்னைக்கு நீங்கள் கராத்தே கிளாஸ் போனீங்களா, நான் தான் தூங்கிட்டேன் போல, மாமாவும் தூங்கிட்டேன். ஓ அப்போ நாளைக்கு மீட் பண்ணலாமா? மாமா இன்னைக்கு இங்கேருந்து எல்லாரும் அங்கே வராங்க, நீங்கள் எப்போ எல்லாரும் இங்கே வருவீங்க? மாமா வரணுமா? ஆமாம் மாமா வரணும், அன்பு குட்டிக்காக மாமா வருவேன். நிஜமா? நிஜம்தான் மாமா, லவ் யூ மை டியர் அன்பு குட்டி. மாமா வீடியோ கால் பண்ணுங்க. அவன் பண்ண ஹாய் இதுதான் எங்கள் ரூம். ஆடவன் தன்னவள் வாழும் அறையை காட்ட குளித்து உடைமாற்றி வெளியே வந்த மகிழினி, குட்டி நீ இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா, என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் ஸ்கூலுக்கு போ, இல்லாட்டி அப்பா வந்தா திட்டுவாங்க
நான் பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு போறேன். யார்கிட்ட? மாமா கிட்ட. அஞ்சுவின் கண்ணா என்ற குரல் கேட்டு, இதோ வந்துட்டேம்மா என்றவன், அக்கா நீங்க மாமா கிட்ட பேசுங்க என்று சொல்லிவிட்டு, மாமா நான் போய் சாப்பிட்றேன், டாட்டா, நாளைக்கு மீட் பண்ணலாம் என்று ஓடிவிட்டான். பின் அவள் வீடியோவில் அவனை பார்க்க அவனும். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. ஆடவனின் அறைக்குள்ளிருந்து பாடல் சத்தம் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பாவை பார்வை மொழி பேசுமே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. அவன் அவளையே பார்த்து, எனக்கு முன்னாடியெல்லாம் பாட்டு கேட்குற பழக்கமே கிடையாது, இப்போல்லாம் நிறைய பாட்டு கேட்குறேன், இந்த பாட்டோட வரிகள் கூட நமக்கு பொருந்தும் மகிழ் என்னும் போதே, வேரின்றி விதையின்றி விண் தூவும் மழையின்றி இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே, வாளின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தமின்றி இது என்ன இவன் அன்பு என்னை வெல்லுதே. பெண் அவளுக்கு வார்த்தை வரவில்லை. நான் வைக்கிறேன் மாமா, இந்த லைனை கேட்டுட்டு நீ வச்சுட்டு போ. இதயம் முழுக்க இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தம், இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம், அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் பூந்தளிரே. அப்போது பாப்பு என்ற அப்பத்தாவின் குரல் கேட்டு, சாப்பிட அப்பத்தா கூப்பிடுறாங்க என்று அழைப்பை துண்டித்து விட்டு கிளம்பியவளின் இதழ்களில் ஏனோ நொடி நேரத்திற்கு முன்னாடி இசைத்த பாடல் வரிகள். பாடலுக்கு எப்படி தன் மனதை பிரதிபலிக்க முடியுது? வழியை யாரோ வரிகளாக எழுதியிருக்கும் விந்தையை நினைத்து கொண்டவளுக்கு ஊரில் பல பேருக்கு இந்த மாதிரி வழிகளை எல்லாம் யாரிடம் சொல்லி தெரிய வைக்க முடியாமல் அதை தன் மனதிற்குள் போட்டு தன்னையே பொசுக்கி கொண்டு வாழும் நிலைத்தான் போலும் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள் உணவு உண்ண வந்தாள். பெண் அவளுக்கு முன்னாடி ஈஸ்வரா வந்து மகளை பார்த்து கொண்டிருந்தார். ஏன் அப்பா என்னை இப்படி பார்க்கிறார் என்று தன் அப்பாவையே பார்த்த அவளுக்கு ஏதோ தன்னிடம் கண்டு கொண்டார் என்று மட்டும் புரிந்தது அவளுக்கு. அவரோ, ஆதினி சித்தப்பா, இனி மிட் நைட்ல வெளியெல்லாம் சுத்த வேண்டாம்டா. சாரி கேட்கணும்னு நினைச்சேன் சித்தப்பா, காலையில உங்களை தேடின, நீங்க காணல. சாரி கேட்கறதுக்கு நீ தப்பு ஒன்றும் பண்ணலடா, உலகம் கெட்டு கிடக்கு என்று ஈஸ்வர் மகளையே பார்த்தான். அதில் என்ன இருக்கு என்று அவளுக்கும் தெரியவில்லை. பெண் மகிழ், பாப்பு, அப்பா ஏமா பர்த்டேக்கு யாரெல்லாம் போனீங்க? அப்பா, நான், ஆதினி, அன்பு, முகிலனா, பிரியா, நீங்க மட்டும்தான் போனீங்களா? வேறு யாரும் வரலையா என்ற கேள்வியில் எல்லாம் தெரியும் என்பது போல் இருந்தது. அப்பா என்று அவள் தயங்கும் போது, ஆதினி, தீரன் மாமா வந்திருந்தாங்க சித்தப்பா. யார் இன்வைட் பண்ணினது என்றவன் பார்வை ஆராய்ச்சி பார்வை. மகிழ் தான் கூப்பிடவில்லை, ஒருவேளை தேவாக இருக்குமோ என்றவள் யோசிக்கும் போது அன்பு வேகமாய், நான் தான். ஈஸ்வர் மகனை பார்த்து, நீ கூப்பிட்டியா? ஆமா, நான் தான் மாமாவை இன்வைட் பண்ண என்னும் போது ஈஸ்வர் மகனை பார்த்தான். மகிழும் ஒரு பயத்தோடு தன் தம்பியை பார்த்து கொண்டிருந்தாள். ஈஸ்வர் மகளை பார்த்து, நீ ஏன் சொல்லல என்பது போல் பார்க்க அவள் தயங்கி, நான் எப்படி சொல்ல என்றுதான் அவளுக்கு தெரியவில்லை. சலனம் 347. அஞ்சு மகனிடம், நீ எப்படி தீரனை இன்வைட் பண்ணின? நான் கராத்தே கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். அப்போ தேவண்ணா தீரன் மாமாவை கூப்பிட்டாங்க. மாமாக்கு ஒர்க் இருந்துச்சு, வர முடியாதுன்னு ஃபீல் பண்ணினார். நானும் வரேன் வாங்க மாமான்னு கூப்பிட்டேன். அஞ்சு, எனது கராத்தே கிளாஸ்ல மீட் பண்ணுவியா? கராத்தே, ஷட்டில் எல்லாத்திலும். அஞ்சு கணவனை பார்க்க அவன் மகனையும் மகளையும் மாறி மாறி பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். மகள் தம்பியை பார்த்து, கிளாஸ் முடிஞ்சு வரும்போதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு அதை சொன்னார் இதை சொன்னார்கள் என்று மரியாதையா சொன்னான். அப்போ சொன்னது எல்லாம் இவரையா என்பது போல் பார்க்க அஞ்சு கணவனிடம், நாங்கள் தும்முனா கூட உங்களுக்கு தெரியும், அப்போ இவன் தீரன் கூட கிளாஸ் போகிறது உங்களுக்கு தெரியாமலா இருக்கும் என்று கணவனை பார்த்து கேட்க அன்புவோ, அப்பா ஒன்றும் என்னை கூப்பிட வரமாட்டார், டிரைவர் அங்கிள் தானே வருவார், அப்புறம் எப்படி அப்பாவுக்கு தெரியும்? அஞ்சு, கண்ணா, அப்பா எங்க நம்மளை எல்லாம் பார்க்க போறார்னு எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாத. இப்ப இல்ல, வளர்ந்தாலும் எதுவும் பண்ணிடாத. அவருடைய மொத்த கண்ணும் நம்ம எல்லாரின் மேலேயும் தான் இருக்கும். உங்க அப்பாவுக்கு உடம்பு பூரா கண்ணு, எங்க என்ன நடந்தாலும் அவருக்கு உடனே தெரிஞ்சிடும். அந்த வித்தை எப்படின்னு தெரியாம தான் அம்மா எல்லாம் தப்பு பண்ணி மாட்டிக்குவேன். அதில் மொத்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் சிரிப்பு வந்தது. ஈஸ்வர் தனக்கு வரும் புன்னகையை மறைத்து கொண்டே, உன் மகன் என்ன பண்றான்னு எல்லாம் தெரியும். அப்புறம் ஏன் சொல்லல? நீங்க உன் மகன் உன்கிட்ட எல்லாம் சொல்லுவான்னு சொன்ன, அதானே? நீ ஏன் தங்க அம்மா கிட்ட சொல்லல? நான் ஒரு டைம் மாமா சொன்னேன், நீங்க அவரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதான் ஃப்ரெண்டு சொன்னேன். அப்போ 5 வருஷமா இவனை தான் ஃப்ரெண்டு சொன்னியா? இவன் இல்லம்மா, இவர் என்ற அன்பு. லாஸ்ட் 5 இயர்ஸ் நாங்க டெய்லியும் பார்த்துப்போம். அன்னைக்கு ஒருத்தர் அடிச்சார் இல்ல, அந்த மாதிரி இனி யாருக்கிட்டையும் அடி வாங்க கூடாதுன்னு போறோம். அண்ணம், அவன் கூட உனக்கு என்ன பேச்சு? என்னோட ஆதிரியாத்த மகன் அவர்.
என்னது உன்னோட அத்தையா? ஆமா, என்னோட ஒரே அத்தை. அதான் தீரன் மாமாவின் அம்மா. அப்பத்தா என்ன பேச வேண்டாம்னு சொல்றீங்க. அப்புறம் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? அந்த உரிமையான வார்த்தையிலும் அதைவிட விளையாட்டுத்தனம் இல்லாமல் விபரமாய் கேட்கும் கேள்வியிலும் நீங்கள் மட்டும் பேசலாம், நான் பேசக்கூடாதா என்ற மறைமுக கேள்வியிலும் அவர் வாயடைத்து நிற்க, அஞ்சு கண்ணா என்ன பேச்சுது? அப்பத்தா கிட்ட அப்படி பேசக்கூடாது. மா, உங்களுக்கு மாமா பிடிக்காதா? எந்த மாமா? ரவி மாமா, தீரன் மாமா. பிடிக்கும். அப்புறம் ஏன் பேச வேணாம்னு சொல்றீங்கம்மா? எனக்கு மாமாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அஞ்சு. ஆனா என் அம்மா திட்டுவாங்களே. மா, என்னப்பா, அம்மாச்சி கிட்ட பேச மாட்டீங்களா? மாட்டேன். நந்துமா, நீங்களும் அம்மாச்சி கிட்ட பேச மாட்டீங்களா? மாட்டேன். அவனும், அம்மா என்னடா, நாளைக்கு மகிழாக்காவை நீங்க திட்டினா மகிழாக்கா உங்க கூட பேச மாட்டாங்களா? நீங்களும் மகிழாக்காவும் எனிமிஸ் ஆயிடுவீங்களா? இந்த கேள்வியில் ஒட்டுமொத்த குடும்பமும் வாயடைத்துதான் போனார்கள். அஞ்சு, அம்மாச்சி ரொம்ப பேசுறாங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் அவனையே பாருங்க. அவனோ, நான் இப்ப தெரியாம ஒரு தப்பு பண்ணினாலோ தெரிஞ்சே பண்ணினாலோ நீங்க என்கிட்ட பேசுறீங்க. நாளைக்கு நான் பிக் பாய் ஆன பின்னாடி நீங்களும் அம்மாச்சி மாதிரியும் நான் தப்பு பண்ணினா நான் உங்ககிட்ட பேசணுமா பேசக்கூடாதா? ஈஸ்வர் மகனையே பார்க்க அவனோ, அப்பத்தா ஆதிரத்தை கிட்ட சரியா பேசுறதில்ல, நீங்க அம்மாச்சி கிட்ட பேசுறதில்ல. இப்போ குட்டி வயசில் நாங்க 5 பேரும் க்ளோஸ், நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கோம். அப்புறம் பெரியவங்க ஆனதோ எல்லாரும் பிரிஞ்சு போயிடணுமா? எதை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்ற பெரிய கேள்வி அப்போதுதான் பெரியவர்களுக்கு உதயமானது. அண்ணம் தான் முதலில், நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, நீ தான் சரி, நாங்க பண்றது தப்பு தான். நான் எப்பவுமே குட் பை அப்பத்தா, சரிங்களாம்மா என்று தன் அம்மாவை பார்க்க கண்கள் நிறைய கண்ணீரில் இருந்தாலும் அது புன்னகையால் மறைத்து கொண்டு மகனை கட்டிப்பிடித்து உச்சந்தலையில் முத்தமிட்டாள். நந்தினி, அன்புக்குட்டி, மா, உன்னோட பக்கத்தில் இருக்கும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு தப்பு பண்ணிட்டான், நீயும் ஒரு தப்பு பண்ணிட்ட. அப்போ என்ன பண்ணுவ? என் சைடு தப்பு இருந்தா நான் சாரி கேட்பேன். 2 பேரும் சாரி கேட்கல. ஃப்ரெண்டு தானே, எதுக்கு சாரி கேட்கணும்? சரி, அகெயின் இன்னொரு பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள வருது, அகெயின் சாரி கேட்கல. அவன் பார்க்க, நந்தினி தங்களுக்கும் தன் அம்மாவுக்கும் இருக்கும் பிரச்சனையை அவன் வயதிற்கு புரிய வைப்பதற்காக உன் ஃப்ரெண்டை அகெயின் அண்ட் அகெயின் மீட் பண்ணும்போது பிரச்சனையா வந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு வேணுமா வேண்டாமா? நந்துமா, இப்போ என் சைட் தப்பு இருந்தா நான் சாரி கேட்கணும், என் ஃப்ரெண்டு கிட்ட தப்பு இருந்தா அவன் சாரி கேட்கணும். சப்போஸ் உங்க 2 பேருக்கும் உங்களோட தப்பு தெரியலன்னு அவனும் சாரி கேட்க மாட்டான், நீயும் சாரி கேட்க மாட்ட. என்ன ஆகும்? அவன் வேகமாய் தன் அப்பாவின் பக்கம் திரும்பி, அப்பா சொல்லுப்பா. அவனையே பார்த்து, நீங்க உங்க அண்ணன் கிட்ட சாரி கேட்டிருக்கீங்களா? இல்லை. அது எப்பா, தப்பே பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அவனுக்கே தெரியாமல் பண்ணுவான். அப்படியே நீங்கள் உங்கள் அண்ணா கிட்ட பேசுகிறீங்க, ஏன்னா அவன் என் அண்ணா. இப்போ உங்கள் அண்ணாவை இருந்தால் சாரி கேட்கலாம், கேட்காமலும் இருக்கலாமா? ஆமாம், எங்களுக்கு புரிதல் இருக்கும், இதை தெரிந்து பண்ணியிருப்போம், தெரியாமல் பண்ணியிருப்போம்னு. அப்புறம் அவன் என் அண்ணன், அவன் தப்பு பண்ணினாலும் பண்ணாட்டியும் கடைசி வரைக்கும் எனக்கு அவன் வேணும். உங்கள் அண்ணா என்றால் தப்பு பண்ணினாலும் ஓகே, இது அம்மாவோட அண்ணன் வந்தால் தப்பு பண்ணினாலும் பண்ணாட்டியும் நீங்கள் சாரி கேட்கக்கூடாதா? உங்கள் அண்ணாங்கிறதால உங்களுக்கு எல்லாம் தெரியும், அம்மாவோட அண்ணாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நந்தினி அப்படியே சிறுபையன் என்று கூட யோசிக்கவில்லை. இவ்வளவு தெளிவாக கேட்கும் அவனை அடுத்து எந்த கேள்வியும் கேட்காமல் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஈஸ்வர், என் சைடில் சில தப்பு இருக்கு, அதை திருத்திக்க முயற்சி பண்ணி அவங்க கிட்ட அணுகினாலும் அவங்க அதுக்கு ஒத்து வர மாட்டேன் என்கிறார்கள். அப்போ நாளைக்கு நானும் முகிலன் நிலவன் அண்ணாவும் இப்படி சண்டை போட்டுட்டு நீங்க எல்லாம் கண்டுக்காம விட்டுட்டா எங்க 2 பேரில் ஒருத்தவங்க மட்டும்தான் கூட வச்சுப்பீங்களா? ஆதிரியத்தையை கண்டுக்காம விட்டது போல் விட்டுடுவீங்களா? ஏனோ இந்த மாதிரி தன் மகன் தன்னை கேள்வி கேட்கும் போது இதே கேள்வியை தீரனிடமும் கேட்டிருப்பான். தீரன் தன் மகனிடம் சொல்லியிருக்கும் பதிலாலே தன் மகன் இவ்வளவு தெளிவாக இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று ஈஸ்வருக்கு தெளிவாக புரிந்தது. ஈஸ்வர் மகனை அருகே அழைத்து, நீ ரொம்ப தெளிவா கேட்குற, சரியான கேள்விதான் கேட்குற, உனக்கு பதில் சொல்ற அளவுக்கு இப்போ எங்களுக்கு தெளிவில்லை. எங்க சைடு தப்பு இருக்கு, அவங்க சைடும் தப்பு இருக்கு, நாங்க பேசி சரி பண்ணிக்கணும், அதை பண்ணிடுறோம். நீ புரிஞ்சு தெளிவா எதையும் செய். அப்பா மாதிரி சண்டை என்று ஒரு பக்கம் நின்னுடாத, சரியா? இந்த சூழ்நிலையும் உன் அண்ணன் அவங்கள விட்டுடாத. சரிங்கப்பா, இப்போ நான் மாமா கிட்ட பேசுறது சரியா தவறா? நீயா எங்க இருக்கியோ எப்படி இருக்கியோ
இல்லையோ அதுதான் இயல்பு. நீ அப்படியே இரு. உன்னை மாற்றும் சக்தி இதுவரை யாருக்கும் இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் சரி தப்பு தெரிஞ்சுக்கோ என்றவன் மகனின் கையை பிடித்து கை குலுக்கி அஞ்சுவை மெச்சுதலாய் பார்த்தான் ஈஸ்வர். ஆனால் அன்பு என்னும் ஒருவன் வந்து கேட்கும் வரை சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் தங்களோடு ஒட்டி பிறந்த ஒரு உறவை அப்படியே பிரச்சனை என்ற ஒரு விஷயத்துக்காக பிரித்து விட்டதை உணர வைத்த நிகழ்வு அன்பு என்னும் பாலகன் தன் உறவுகளை அன்பால் இணைக்க இந்த வயதில் பேசும் வார்த்தை பிரயோகங்கள் அனைவரையும் யோசிக்க வைத்தது. ஈஸ்வர் கடைசி வரை மகளை பார்க்க அவளோ எதுவும் சொல்லவே இல்லை. அவளின் மனதில் எல்லாம் தன் தம்பி பண்ணும் விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கும் என்றால் என்னை பற்றி தெரிந்திருக்கும். அப்பா கிட்ட பேசலாமா வேண்டாமா என்று மண்டைக்குள் குழம்பிக் கொண்டிருக்கும் போது அண்ணம் சிறியவர்கள் எல்லோரையும் நீங்க எல்லாம் கம்பெனிக்கு போங்க. நிலவன் நான் முகிலன் அவன் தோளில் கை போட்டு ஏற்கனவே பார்த்த பொண்ணு எத்தனை முறைடா பாப்ப. இன்னைக்கு சாயந்தரம் உனக்கும் அந்த நிகழ்வு வரும். இதே மாதிரி நானும் உன்னை அனுப்ப விடாம பண்ணட்டா? அவன் வேக வேகமாய் அப்பதா அது எப்படி நிலவன் இல்லாம பொண்ணு பார்க்கறது? அவன் பார்க்காத பொண்ணாடா அவனுக்கு பார்த்து வைக்கிறோம். எல்லாம் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு தானே பார்க்குறோம். என்னதான் இருந்தாலும் இவனுக்கு அவன் வர மாதிரி இருக்குமா? இந்த நிகழ்வெல்லாம் பின்னாடி புத்தகத்தில் குறித்து வச்சுக்கணும் என்று அவன் பேச அஞ்சு அவன் மண்டையில் கொட்டி சாயந்தரம் நீ பொண்ணு பார்க்குறப்ப உன்னை கூட்டிட்டு போகணுன்றதுக்காக இப்போ அவனை அனுப்ப எல்லா விதத்திலும் பேசி சமாளிக்கிற. நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா. என்ன பஞ்சது? நான் இதையெல்லாம் என் சித்தி கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவன் மண்டையில் மீண்டும் கொட்டு. அதி சரி எல்லாரும் கிளம்புங்க, நல்ல நேரம் வரப்போகுது. ஈஸ்வர் அஞ்சுவிடம் சரி சீக்கிரம் கிளம்பு, போய் நிலவனுக்கு பொன் கேட்டு வரலாம். அஞ்சு நான் வரலங்க. ஏன்? அவங்க என்னை திட்டின வரைக்கும் அவங்க என் அம்மா தான். என் புருஷனை திட்டும் போது என்னை கட்டிக்கிட்டதால் பேச்சு பேசினாலும் கேட்குற கடமை உங்களுக்கு இருக்கு. ஆனா என் மகளை பத்தி பேச யாருக்கும் உரிமை இல்லை. நான் வரல என்று சொல்லும் போது மகிழ் விழி கலங்கியது. ஏனோ சாப்பாடு தொண்டைக்குள் இறங்கவில்லை. வேகமாக எழுந்து கைகளை கழுவி விட்டு அறைக்குள் போய்விட்டாள். நந்தினி நான் இதுக்காக தான் அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்றேன். யாரு கேட்குறீங்க? அஞ்சு வேகமாய் அக்கா முகிலன் சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். முகிலன் வேகமாய் சித்தி ஒரு ஃப்ளோல நிலவங்கிற பேரை மாத்தி முகிலன்னு சொல்றீங்க. நிலவன் பாவமாய் சித்தி என்று கெஞ்சுதலாய் பார்க்க அவளோ சாரிடா என்று சைக்கிளில் சொல்லிவிட்டு வேகமாய் தன் அக்காவிடம் அக்கா நிலவன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு தான் வரலன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன்னா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டு தானே இருக்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் வரலன்னு சொன்னேன். தயவு செஞ்சு கிளம்புங்க என்று எங்கே அவன் விஷயம் மீண்டும் ஏதாவது பஞ்சாயத்தில் நின்று விடுமோ என்று அவர்களை அனுப்பும் நோக்கத்தோடு கிளம்பினாள். அன்பு அம்மா என்னப்பா நான் உங்க கூட வரட்டுமா? நீ எதுக்கு சாமி? நிலவன் அண்ணாவின் பெண் பார்க்கும் விஷயத்தை பார்க்க. நந்தினி நாங்க நிலவனையே கூட்டிட்டு போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம். நீ எதுக்குடா? ஸ்கூலுக்கு கிளம்பு. அவன் தன் அம்மாவின் சேலையை பிடித்து கொண்டு நானும் வரேம்மா ப்ளீஸ். ஈஸ்வர் ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேசினா எல்லா விஷயமும் சரியா இருக்கும்னு நினைக்க கூடாது. ஸ்கூலுக்கெல்லாம் கட்டடிச்சிட்டு வரக்கூடாது. கிளம்பு. அவன் தன் அம்மாவையே ப்ளீஸ்மா என்பது போல் பார்த்து கொண்டே கை கழுவ போய்விட்டான். அஞ்சு ஏங்க அவனும் வரட்டுமே. நீங்களா சுமக்குறீங்க? கார் தானே சுமக்கிறது, கூட்டிட்டு போங்க. ஏ லூசு. அவன் வயசுக்கு அவனின் பார்வையில் அவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். போற இடத்துல சப்போஸ் ஒரு வேளை அவங்க சைடு பிரச்சனை வந்தா மொத்தமா வெறுத்துடுவான். இல்ல நம்ம சைடு ஏதாவது பிரச்சனை வந்தா கடைசி வரைக்கும் நம்ம தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு தப்பா நினைச்சிடுவான். அவனா அறிஞ்சு புரிகிற வரைக்கும் அவன் சில பிரச்சனைகளில் இருக்காமல் இருப்பது அவனுடைய வளர்ச்சிக்கு நல்லது என்றவன் அடுப்படிக்குள் கை கழுவ நுழைய சேலை முந்தானையுடன் பின்னாடி நின்றாள் அஞ்சு. ஆடவன் உன் அண்ணன் வீட்டுக்கு வரணும்னு இஷ்டம் இல்லையா? இல்லைங்க. ஏன்? அன்பு சொன்ன மாதிரி நான் அவருக்கு குழந்தை மாதிரி தானே. சின்ன பிள்ளை தப்பு பண்ணினா சீப்போன்னு விட்டுட்டு போயிடலாமா? அவன் கை கட்டி அவளையே பார்க்க அவளோ அவருக்கு உங்ககிட்ட ஈகோ அவ்வளோ இருக்கு. தங்கச்சி மாப்பிள்ளன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்த போயிருக்கலாம் இல்லையா? ஆடவனுக்கு ஒன்று புரிந்தது. அவளின் மறைமுக தாக்குதல் என்ன லவ் பண்ணினாலோ கொஞ்சம் நீங்களும் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் இல்லையா? அவளையே பார்த்தவன் என்னடி சான்றியா? நான் நிஜமா என் அண்ணனை தான் சொன்னேன். மெல்ல அவளின் கழுத்தில் வலிக்காமல் கை வைத்து நம்பிட்ட என்றவன் என்ன நினைத்தானோ இறுக்கி அணைத்து கழுத்தில் செல்லமாய் கடித்து வைத்தான். யாராவது வந்துட போறாங்க, கையெடுங்க. நான் உள்ள இருக்கேன் தெரிஞ்சா நீ பெற்ற செல்வத்தை தவிர யாரும் வரமாட்டாங்க. அந்த நேரம் அம்மா
என்ற குரல் கேட்டு இவனுக்கு உன்னை தொட்டாலே மூக்கு வேர்த்திடும் போல் வந்துடுவான் என்று விலக அன்பு அந்த பக்கமும் இந்த பக்கமும் தேடினான். பின் வேகமாய் ஒரு கரண்டியை எடுத்துக்கொண்டு வந்து தன் அம்மாவிடம் கொடுத்தான். அவளோ, எதுக்குடா உங்களை இப்படி இறுக்கி கட்டிப்பிடிச்சு கொடுமைப்படுத்தினா உங்களுக்கு வலிக்கும்ல, எப்ப பாரு உங்ககிட்ட இவர் இப்படிதான் நடந்துக்கிறாரு, பாவம் இல்ல நீங்க. அதில் ஈஸ்வர், என்னடி என்னை அடிக்க ஆள் ரெடி பண்ற போல நீங்க வேற என்றவன். அடே என்ன பண்ற, உங்களுக்கு வலிக்குள்ளமா? அவன் சொல்லும் அந்த வார்த்தையில் மயங்கி, தங்கோ இங்க வா அம்மா கிட்ட. அவன் வந்தான். செம்ம ட்ரைனிங் டி என்று சொல்லிவிட்டு ஈஸ்வர் அந்த பக்கம் கிளம்ப மகனை இறுக்கி கட்டிப்பிடித்து, உனக்கு வலிக்குதா? இல்லைங்கம்மா. அங்க கண்ணாடியில் பார். அவன் திரும்பினான். அம்மா உன்னை பிடிச்சிருக்கேன், வலிக்குதா? இல்லைங்கம்மா. அங்க கண்ணாடியில் பார். பார்க்க எப்படி தெரியுது? டைட்டா இருக்கி, ஆனால் உனக்கு வலிக்குதா? இல்லைங்கம்மா. அப்பாவும் இப்படி தான் பிடிச்சார், ஆனால் அது அம்மாவுக்கு வலிக்காது. அப்புறம் நம்ம அப்பா அடிச்சா திரும்பி அடிக்க கரண்டி எடுத்துட்டு வருவியா? அவன் உங்களை அடிச்சா? அவர் நம்ம அப்பா. அவரை மரியாதை குறைவா எந்த நாளும் எந்த செயலாலும் எந்த வார்த்தையாலும் நீ பண்ணக்கூடாது. நீ அதிகமா அம்மா கூடவே இருக்கிறதால அப்பாவோட அருமை தெரியல. அப்பா நமக்காக ராத்திரி பகலா உழைக்கிறார். ஏசி ரூம்ல தான் நம்ம அப்பா உட்கார்ந்துட்டு வரார். நீங்களும் அப்பத்தாவும் தானே கிச்சன்ல இருக்கீங்க. அப்ப நீங்க தானே பாவம். மகனின் முகம் எங்கு முத்தமிட்டு, உன்ன மாதிரி ஒரு பையன் பெற்ற அம்மா பல வருஷம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நலமோடு வாழ்வதற்கு நாங்க சமைக்கிறோம். அப்பா பெரியப்பால இருந்து தாத்தா முதல் கொண்டு வளர்த்த அண்ணன்கள் அக்கா வரைக்கும் நம்ம எதிர்காலத்தின் நலன் கருதி உழைக்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உழைக்கிறாங்க. நாளைக்கு நீயும் அப்படிதான் இருப்ப. நான் எல்லாம் எனக்காக வர ஏஞ்சலை இப்படி அடுப்படியில் போட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன். அவன் நுனி மூக்கை பிடித்து தன் பக்கம் இழுத்து, இது கஷ்டப்பட்டு பஞ்ச வேலை இல்ல, இஷ்டப்பட்டு பஞ்ச. உங்களுக்கு அப்போ இந்த வேலை கஷ்டமா இல்லையா? இல்ல. அவன் தன் அம்மாவின் முகத்தில் முத்தமிட்டு விட்டு போய்விட்டான். அஞ்சு பெண் பார்க்கும் நிகழ்வுக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டாள். சிறியவர்கள் அனைவரும் நிர்வாகம் கவனிக்க சென்று விட்டார்கள். ஈஸ்வர் தன் குடும்பத்தினருடன் ரவியின் வீட்டுக்குள் கால் வைத்தான். சலனம் 348. விஜயா வீட்டுக்குள் நுழைய ஆதிரை, வாங்கத்த, நான் விருந்தாள் இல்ல, நம்ம வீட்டுக்கு தான் வரேன். ஏனோ கோபமாய் இருப்பாங்க என்று பார்த்தாள். சாந்தமாக பேசும் மாமியாரை கண்டு பெண்ணவள் அவர்களுக்கு காப்பி போட அடுப்படிக்குள் போக, விஜயா, ஆதிரை எங்களுக்கு காப்பி வேணாமா? ஏன் அத்தை கோபமா இருக்கீங்களா? உன்கிட்ட என்னம்மா எனக்கு கோபம்? என் மகனை உன்னை விட யார் நல்லா பார்த்துப்பா? அப்படி பார்த்தா நான் உன்கிட்ட சந்தோஷம்தான் படுவேன். இப்போ எல்லாம் நான் சக்கரை கலந்து எதையும் தொடுறதே இல்லைம்மா. அதான் ஆதிரே, நானும் எப்பவும் உங்கள் பையனுக்கும் உங்கள் பேர பசங்களுக்கு வெள்ளை சக்கரை வெள்ளை உப்புன்னு எதுவும் கொடுக்கறதில்ல. உங்களுக்கு இப்போ கரும்பு சக்கரை போட்டு ஒரு காப்பி தரேன். தண்டபாணி அவர்கள் இருவரையும் பார்த்து மெல்ல மகனிடம், 5 வருஷம் பேசாத மாதிரியா பேசிக்கிறாங்க. 2 பேருக்கும் 2 பேரையுமே பிடிக்கும்பா. அவர் கோபத்தில் அவங்கள விட்டுட்டு இருந்தா, மற்றபடி ஆதிரைக்கு எப்பவும் உங்களை பிரியணுன்ற எண்ணம் எல்லாம் இருந்ததே இல்லை. மகன் முதுகில் தட்டி, நீ எப்பவும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அது போதும். நீங்க எனக்கு சொத்து சேர்த்தீங்களோ இல்லையோப்பா, எனக்கு நல்ல பொண்டாட்டியை கட்டி கொடுத்துருக்கீங்க. 1 ரூபாய் இல்லாட்டி கூட நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஆதிரை இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு பொண்டாட்டி நல்லா இருந்தா சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காதுப்பா. தண்டபாணிக்கு தன் மகன் பேசுவதை கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தது. விஜயா, எம்மாடி, நான் பால் ஐட்டமும் எடுத்துக்கிறது இல்லம்மா. நான் மில்லட் காப்பி போட்டு தரேனுங்க த. அப்படின்னா சிறுதானியங்கள் அரைச்சி பால் எடுத்து அதில் போட்டு தரேனுங்க காப்பி. எப்போதும் தனது மருமகள் உடல் நலத்திற்கு எது நல்லதோ எது தேவையோ அப்படிதான் சமைப்பாள் என்பதால் தலையாட்டியவர் மருமகளின் முகத்தில் சந்தோஷம் இல்லாததை கண்டு அடுப்படிக்கு பின்னாலே வந்து, என்னால் எந்த பிரச்சனையும் வராதுமா. கொஞ்ச நாள் என் பேர பிள்ளைகள் சந்தோஷத்தை பார்த்துட்டு சாகலாம்னு தான் இருக்கேன். இந்த 5 வருஷம் அவங்கள விட்டுட்டு இருக்கிறது எவ்வளவு கொடுமையானது என வாழும்போதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். விஜயாவின் உடைந்த குரலில் அந்த வார்த்தையை கேட்கும்போது ஆதிரைக்கு கண் கலங்கியது. அத்தை, என் முகமாற்றத்தை வைத்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு நடக்க போற ஒரு நிகழ்வை நினைச்சோ உங்களால பிரச்சனை வருமோன்னு நான் கவலைப்படலை. எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடியணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். இனி ஒவ்வொரு தடவைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி நடத்துவது என்று யோசித்து வாழ்நாள் முழுவதையும் போயிடும் போலன்னு பயமா இருக்கு.
எதுவும் நடக்காம பாத்துக்கலாமா, இன்னைக்கு நடக்கிறத மட்டும் இன்னைக்கு பாரு என்றவர். மிருது எங்க காலையில் 3 மணிலிருந்து அவ ரூமை கழிச்சு கந்தரகோலம் பண்ணியிருக்கா. மேல போய் உங்க பேத்திய பாருங்க என்ன பண்றான்னு, நான் காப்பி எடுத்துட்டு வரேன் என்று அனுப்பிவிட்டு காப்பி போட ஆரம்பித்தாள். விஜயா தக்கி முக்கி மேலே வந்தவர் பேத்தியின் அறை கதவை திறக்க கட்டில் முழுவதும் சேலைகளை களைத்து களைத்து தூக்கி போட்டு கொண்டிருக்கும் பேத்தியை கண்டு, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க அப்பத்தா என்றவளின் முகமெங்கும் அத்தனை பரவசம், அவ்வளோ பிரகாசம். அவள் கண்களில் ஒரு சந்தோஷம், உடம்பில் ஒரு நளினம், பார்க்கவே மிகவும் அழகாக இருந்தாள். பேத்தியின் முகத்தை பார்க்க பார்க்க பூரிப்பு வந்தது அவருக்கு. என்னடி எல்லா சேலையும் களைச்சு போட்டிருக்க, இதை அடிக்க வைக்க தானே நீங்க வந்திருக்கீங்க, செஞ்சுட்டா போச்சு. ஆமா, எதுக்கு பீரோவில் இருக்கிற அத்தனையும் கலைக்கிற, எதை கட்டினா நல்லா இருப்பேன்னு வச்சு வச்சு பாக்குறேன், எதுவும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல, புதுசு வாங்கிட்டு வரவானா போய், இங்க இருக்கிற எல்லாமே புதுசுதான். ஏன் இந்த கலர் உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்கும் அப்பத்தா, அவருக்கும் பிடிக்கணும் இல்ல, அதான் போன் வச்சிருக்கே அவன்கிட்ட கேட்க வேண்டிதானே. அவர்கிட்ட பேசுறது இல்லைங்க அப்பத்தா, அவர் நம்பர் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஏன் இதுவும் சண்டையா? அவரெல்லாம் சண்டையே போட மாட்டார் அப்பத்தா, நான் தான் சாக போறேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் என்னை வந்து வீட்டில் கூட பார்க்கல, என்ன நடந்துச்சுன்னு கேட்கல, சாக மாட்டேன்னு நினச்சிருப்பாண்டி. அதுக்காக அவங்க வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்கல்ல, ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன்னா. ஏண்டி உலகத்தில் உனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையா? இதே தான் நானும் கேட்குறேன் என்றபடி ஆதிரை உள்ளே வந்தாள். மிது கல்யாண மிதப்பில் தன்னவன் வரப்போகிறான் என்ற சந்தோஷத்தில் புன்னகைத்து கொண்டு, அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டேமா, பிறகு சொல்றேன். எனக்கு எந்த சேலைங்கம்மா நல்லா இருக்கு? சேலை கற்ற முடிவெல்லாம் என்கிட்ட கேளு, கல்யாண கற்ற முடிவை மட்டும் நீ எடுத்துக்கிட்டியா? நான் எல்லாம் என் வீட்டில் பார்த்து இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கழுத்தவே நீட்டினேன். நீ அப்படியாடி? எவ்வளவு லட்சம் ஆம்பளைங்க இருக்காங்க, நல்லது கெட்டதுன்னா சொந்தத்துல இவ்வளோ சண்டை வரும். நான் எல்லாம் கல்யாணம் பண்ணின அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீயும் அதை பார்த்து வளர்ந்தவ தானே, ஒரு சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கைய நீயாவது வாழ்ந்திருக்கலாம்ல என்றவளுக்கு அவ்வளவு ஆதங்கம். அம்மா, சண்டை இல்லாத குடும்பம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. உலகத்தில் 1000 லட்சம் ஆம்பளைங்க இருந்தாலும் யாரோ என் நிலவன் மாமா மாதிரி இருக்க முடியாதுங்கம்மா. ஆதிரை, அப்படி என்னடி பண்ணிட்டாங்க மாமங்காரன்? உங்களுக்கு அப்பாவை எப்ப இருந்தமா பிடிக்கும்? தன் கழுத்தில் இருக்கும் மஞ்சள் கயிறு தொட்டு கொடுத்து இது தாலியிலிருந்து பிடிக்கும். ஆனால் உன் அப்பா மாதிரி யாரும் ஆயிட முடியாது. நானும் உங்களை மாதிரி தாமா என்றவள் வேகமாய் தன் கழுத்தில் இருக்கும் அந்த பழைய கயிற்றை எடுத்துக்காட்டி, எனக்கும் இவரை இந்த நொடியில் இருந்து தான் பிடிக்கும். ஏய் என்னடி இது சாமி கயிறு இல்லையா? அம்மா, பிறந்ததுலேருந்து இந்த வீட்டில் தான் இருக்கேன். என்னைக்காச்சும் நான் சிரிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களாம்மா? அது என்னவோ இல்லைதான். நீ ஏண்டி அப்படியே இருக்க சின்ன வயசுலேருந்து என்று ஆதிரை அவளுக்கும் தன் மாமியாருக்கும் ஒரு காப்பியை வந்து கொடுக்க, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வர உங்களை தவிர இங்கே யாரையும் எனக்கு பிடிக்காதுங்கம்மா. நான் ஒருத்தி இருக்கேன்னு யாரு கண்ணுக்கும் தெரியாது, இங்கே இருக்கவும் எனக்கு பிடிக்காதுமா என்றதும் ஆதிரையும் விஜயாவும் அதிர்ச்சியாக அவளை பார்க்க, எனக்கு ஸ்கூல் டேஸ்லையும் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் கிடையாது, வெளியில் போவதற்கு அசிங்கம், இந்த புள்ள வயசுக்கு வரல, ஏன்னு தெரியல, ராசி இல்லை போல என்று இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்களோட வெளியே போகவே பிடிக்காம அந்த அறைக்குள்ள நான் முடங்கி கிடக்கிறப்ப அப்பத்தா சொன்னாங்க, இனி வாழ்நாள் முழுவதும் உனக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ, இந்த அறைக்குள்ளேயே உன் வாழ்க்கை முழங்கிடுமோ என்று கவலைப்பட்டு இருந்தப்ப என் நிலவன் மாமா வந்தார். அப்ப நான் வயசுக்கு வரவே இல்லை, வந்து ஒரு கயிறை எடுத்து என் கழுத்தில் கட்டி விட்டுட்டு, கவலைப்படாத, என்ன நடந்தாலும் நீ வயசுக்கு வந்தாலும் வராட்டியும் நான் உன்னை கட்டிப்பேன்னு சொல்லிட்டு போனார். வயசுக்கு வந்த பின்னாடி அவர் என் வாழ்க்கையில் வந்திருந்தா கண்டிப்பா எனக்கு அவர் பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்க மாட்டார். ஒரு பொண்ணு வயசுக்கு வராட்டி அவளை பொண்ணாவே இந்த உலகம் ஏத்துக்காதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப அவர் ஏற்றுக்கிட்டார். சந்தோஷம் என்றால் என்னவென்றே தெரியாது எனக்கு. அவர் சந்தோஷத்தை கொடுத்து நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லாம சொல்லிட்டு போனார். அந்த ஒற்றை வார்த்தை என்ன இந்த உலகத்திலேயே பெரிய மகாராணி மாதிரி உணர வச்சது. இந்த வீட்டில் உங்க எல்லாருக்கும் நான் 3ஆம் பட்சம்தான். அண்ணாவுக்கு அப்புறம் துருவன் அண்ணா, அப்புறம் நான். என்ன அப்பத்தாவுக்கு பொம்பளை பிள்ளை என்பதாலே பிடிக்காது. என்னை பெத்தவங்க வளர்த்தவங்க உடன் பிறந்தவங்க என்னை இத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தோ நான் அனாதை மாதிரி தான் இருந்தேன். ஆனால் அவருக்கு நான் ஒன்றுமே பண்ணினதில்லை. ஆனால் என்னை உனக்காக நான் இருக்கேன், நீ தனியால் இல்லை என்று அப்படி உணர வச்சவர். அதனால் அவர் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன். ஆதிரை, அறிவு கெட்டவளே, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, எதுக்கு தூக்கெல்லாம் மாட்டி சாகிற அளவுக்கு போனேன். விஜயா அதிர்ச்சியானார். அவ்வளோ காதலா அவன் மேலேன்று? நான் 7
7 வருஷமா அவரோட பொண்டாட்டியா தான் இருக்கேன். அவரை விட்டுட்டு இன்னொரு ஆளெல்லாம் கட்டிக்க சொன்னா நான் சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன். அதான் விஜயா எழுந்து வந்து பேத்தியை கட்டிக்கொண்டு, இங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, என் கண்ணுக்கு அது தெரியாமல் உன்னையும் உன் அண்ணங்களையும் இப்படி வளர்க்குறது என்று கவனம் செலுத்தாமல் நான் ஏதோ பெருசா பண்ண போறேன்னு எதையோ பண்ணி எல்லாம் இழந்தது தான் மிச்சம். நீயும் இப்படி தான் இருக்க, உன் அண்ணனும் அப்படி தான் இருக்கா. கல்யாணம் எல்லாம் ஊர் கூடி ஒன்னா நின்று பஞ்சதுடி. நாள் பார்க்கணும், நல்ல நேரம் பார்த்து கட்டணும். இது எப்படிடி கல்யாணம் ஆகும்? நான் உனக்கும் அண்ணனுக்கும் அவங்க யாரும் வேணாம்னு சொல்லி தானே வளர்த்தேன். அப்பத்தா சொல்லப்போனா நீங்க அவங்க வேணாம்னு சொல்றப்பதான் அவங்க எங்களுக்குள்ள அவ்வளோ தீவிரமா பதிஞ்சிருக்காங்க. சொல்லப்போனா இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் என்று அவள் அவரை கட்டிக்கொள்ள, ஆதிரை இப்ப என்ன சொல்ல போறீங்க அத்தை? என் பேத்தியின் முகம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கு என்றவர், நீ நல்லா இருக்கணும், இன்னைக்கு இந்த விஷயம் நல்லா நடந்து முடியணும். ஏண்டி ஒரு கயிறை கட்டினதுக்கு தூக்கம் எல்லாம் போடுவியா? என் அம்மாவை மட்டுமே பார்த்து வளர்ந்தவா அப்பத்தானா? என் அம்மா அவ்வளோ சொந்தக்காரங்க. ஆனா என் அப்பா கட்டின ஒற்றை கயிறுக்கு முன்னாடி எல்லாரும் அவங்களுக்கு துச்சந்தான். அவ்வளோ நகை இருக்கு, ஆனா மஞ்ச கயிறுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாங்களே எங்க அப்பாவுக்கு அப்புறம் தான். அப்பா மேல தப்பே இருந்தாலும் அப்பாவை யாருக்கும் எதற்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்பான்னு வந்துட்டா அம்மா ஃப்ளாட் அப்படி லவ் பண்ணுவாங்க. அப்பனா அவங்க பொண்ணு இல்லையா எனும் போது இருமல் சத்தம். மூவரும் திரும்பி பார்க்க தீரனும் ரவியும் அங்கே நின்றிருந்தார்கள். அந்த நேரம் அண்ணாமலை தனது குடும்பத்தாருடன் ஆதிரையின் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். சலனம் 349. வித்தியாசமான வாகன சத்தம் கேட்டதுமே புரிந்து போனது. தொடர் வண்டி சத்தங்கள் அந்த வீட்டை அலங்கரிக்க, தீரன் அப்பா அவங்க வந்துட்டாங்கப்பா என்றவன் மேலே பால்கனியிலிருந்து எட்டி பார்க்க, பிறந்ததிலிருந்து தன் வீட்டுக்கு வராத தாய் மாமன்களின் வண்டியை அஞ்சுதான் பார்த்தான். ஒரு ஊரளவுக்கு சொந்தம் வேண்டியதில்லை, ஆனால் ஒரு சொந்தம் ஒரு ஊரளவுக்கு இருக்கும், அதுதான் தாய் மாமன் உறவு என்று எத்தனையோ படங்களில் நண்பர்களின் பேச்சில் கேட்டவனுக்கு ஏன் நமக்கு மட்டும் இப்படியான மாமன் என்று கோபம் கூட சிறு வயதிலேயே இருந்தது உண்டு. காலம் எல்லாவற்றையும் மாற்றும் என்று தனக்கு தானே சமாதானம் பண்ணி கொண்டு நிற்கும் போது கடைசியாக சீறி பாய்ந்து வந்தது ஒரு வண்டி. அது தன் மாமன் வண்டி என்று அறிந்தவன் அங்கேயே நின்று பார்க்க, ஏனோ வண்டியின் கதவு மட்டும் திறக்கவே இல்லை. அப்போதுதான் உள்ளே வந்தது ஒருவன் பின்னால் வந்து, அண்ணா மாமனார் வந்துட்டாரான்னு பாக்குறீங்களா? இல்ல இன்னைக்கு தான் உங்க மாமனாரை பாக்குறீங்களா? நீ வேற ஏண்டா, ஒரு கதையின் முடிவு தெரியாத பக்கம் போலதான் என்னோட வாழ்க்கை. இந்த முடிவு எப்படி யார் கையில மாறப்போகுதோ தெரியல. எழுதப்பட்ட கடவுளுக்கு மட்டுமே தெரியும். வா போலாம். நல்லதே நினைங்கன்னா நல்லதே நடக்கும். அவன் ஒரு புன்னகையோடு, அம்மா சீக்கிரம் கீழே போங்க. துருவன் இந்நேரம் சேலை இழுத்து சொருகி, இதோ வந்துட்டேன்னு ஓட வேண்டாமா? இத்தனை வருஷம் அண்ணன்கள் வராமல் இன்னைக்கு உங்க பொண்ணுக்காக வந்திருக்காங்களே நினைச்சு குதிக்க வேண்டாமா? இப்படியே பேன் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க என்று தன் அம்மாவை வம்பிழுக்க, என்னன்னு தெரியலடா, மனசெல்லாம் படபடன்னு இருக்கு, பயமாவே இருக்கு, எல்லாம் நல்லபடியா முடியும், போங்க போங்க, என் மாமாக்கு காப்பியெல்லாம் ரெடி பண்ணுங்க என்று அனுப்பி வைக்க, விஜயா நல்ல வேலை இவன் வயசுக்கு ஒரு பொண்ணு இல்லை, இல்லாட்டி இவனும் இந்த வீட்டில் பொண்ணு இருந்தா அந்த பொண்ணை தான் கட்டிப்பேன்னு அடம் பிடிச்சிருப்பான். ஆமா அப்பத்தா, அந்த விஷயத்துல உங்க மேலே எனக்கு ரொம்ப கோபம். என் மேல என்னடா கோபம்? நான் என்ன பண்ணினேன்? உங்க மூத்த பொண்ணு பையனுக்கு உங்க பேத்தியே கட்டி கொடுக்குறீங்க, 2வது பொண்ணு மகளுக்கு உங்க பேர் என்ன கொடுத்துடுவீங்க. அப்ப இன்னொரு பொண்ணு நீங்க பெத்து வச்சிருந்தா என் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும்ல. நீயாவது தப்பிச்சு போய் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். நீயும் அங்கத்தான் போவேனா, நான் என்ன செய்ய என்று அவர் விளையாட்டாக சொல்ல, அதான் என் கனவுல மண்ணள்ளி போட்டுட்டீங்களே, எனக்கு ஒரு அத்தையே இல்லை என்று அவன் கவலையாய் சொல்ல, விஜயா அவன் முதுகில் போட அவன் திரும்பி, எம்மா மிருதுலா, அவங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும், அவசரத்துல அப்படியே ஓடி வந்துடாத என்று தங்கையையும் கலாய்த்து விட்டு போனான் அவன். புன்னகையுடன் எல்லோரும் கீழே வந்தார்கள். அண்ணாமலை உள்ளே வர அவரின் கையை பிடித்தபடி அருணாச்சலம். ஏனோ அந்த காட்சி கண்டு ஆதிரை சந்தோஷமாய் ஓடி வந்து, வாங்க தாத்தா வாங்கப்பா. அவர்கள் தலையை ஆட்ட ரவி குடும்பத்தினர் அனைவரும் இரு கரம் கூப்பி அவர்களை வரவேற்க, ஏனோ வாகனத்தை விட்டு காம்பவுண்ட் சுவருக்குள் கொண்டு வந்த ஈஸ்வர் மனதில், இந்த வீட்டுக்குள்ள என்னைக்கும் கால் எடுத்து வைக்க மாட்டேன் என்று தன் குரல் தன் காதுக்குள்ளே கேட்பதை நினைத்து அமர்ந்திருந்தான். அந்த நேரம் அஞ்சுவின் போன். அழைப்பை ஏற்று சொல்லிடி, ஐயோ நம்ம பொண்டாட்டிக்கிட்ட இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு எல்லாம் இருக்காதீங்க, அதெல்லாம் எனக்காக மறந்துடுங்க. சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தானா மாண்டி, நீ ஃபோன் பண்ணாம இருந்தா கூட நான் போயிருப்பேண்டி. இப்படி திரும்பி வந்துடட்டுமா? இந்த சபதம் எல்லாம் எனக்கு மட்டும் தானே தெரியும். சரி சரி போங்க, யார் கூடயும் சண்டை போடாம
பிரச்சனை பண்ணாம வந்துடுங்க சரியா? நான் ஒன்றும் உன் பையன் கிடையாது. இவ்வளவு அறிவுரை சொல்ற அளவுக்கு நடந்துக்க. என்னங்க பண்றது? என் பையனா இருந்தா இந்நேரம் என் பேச்சை கேட்டு சமத்தா இருப்பான். நீங்க தான் என் பேச்சை கேட்கவே மாட்டீங்களே, அதான் எனக்கு பயமே. வந்தேன்னு வச்சுக்கோ, இப்போ வர மாட்டீங்களே அந்த தைரியம்தான். சரி சரி, பேசி பேசி நேரத்தை வீணாக்காம எல்லாரும் போகிறப்ப கூட்டத்தோட கூட்டமாக போயிட்டு வந்துடுங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு குழப்பிக்காதீங்க. என்ன தவிர நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை வேற யாருக்கும் தெரியாது. நான் எல்லாம் உங்களை ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். நீ இப்படி சொல்லி சொல்லி தான் என்னை போகலாமா வேணாமான்னு யோசிக்க வைக்கிறேன். சரி சரி போங்க பாஸ். நீங்கள் எப்பேற்பட்ட ஆள்? நிலவனுக்காக போகிறீங்க, எனக்காகவா போகிறீங்க? உங்களே நம்பி வந்தவனை கைவிட்டு விடாதீர்கள், நான் வைக்கிறேன் என்று அவள் வைக்க ஆடவன் வாகனத்தை விட்டு நகரக்கூட இல்லை. அந்த நேரம் துருவன் காரின் அருகே வந்து, மாமா எவ்வளவு நேரமா உங்களை பார்க்க ஆவலா வெயிட் பண்றோம். பஞ்சம்மா? இல்லை இல்லை பஞ்சேன். வராமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டேன்டா என்று இறங்கி நிற்க நிலவன், அன்னலட்சுமி, ஆதி 3 பேரும் உள்ளே செல்லாமல் ஈஸ்வர் வருகைக்காக காத்து நிற்பதை கண்டவன் வேக வேகமாய் வந்தான். அன்னலட்சுமிக்கு ஏனோ எதற்கு முன்னாடி இறங்கி வருபவன் இன்று இன்னும் வாகனத்தை விட்டு இறங்காமல் இருப்பதை நினைத்து மகனின் முகமாற்றத்தை வைத்து புரிந்து போனது. அவர் நிலவன் தலையில் கை வைத்து, யாருக்காகவும் இறங்கி வராத என் பையன் உனக்காக இறங்கி வரான். இந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கோடா. அஞ்சுவும் அவனும் பிரிந்து போன போது கூட அவன் பொண்டாட்டிக்காக கூட இந்த வீட்டுக்கு அவன் வரல. தலையை ஆட்டியவனுக்கு தன் சித்தப்பாவை ஏனோ இன்னும் பிடித்தது. அங்கே ரவியின் குடும்பத்தார் வரிசை கட்டி நின்றார்கள். கிட்டத்தட்ட இரத்த உறவுகள் தான். ஆனால் பார்த்து நீண்ட வருடங்கள் ஆகிவிட்டது. தன் மாமியார் இன்னும் வராததை கண்ட நந்தினி பின்னால் திரும்ப அவர்கள் வருவதை கண்டதும் வாசல் படியில் கால் வைத்தாள். ஆதிரை, வாங்கண்ணி, வாடாமா என்று ரவி கை கூப்பும் போது கூட மருந்துக்கு கூட புன்னகைக்காமல் தலையை மட்டும் லேசாக அசைத்துவிட்டு உள்ளே சென்ற நந்தினியின் செயல்பாடு புரிந்து போனது ரவிக்கு. இந்த திருமணத்தில் தன்னை போலவே அவளுக்கும் விருப்பமில்லை என்று தன்னை போல யோசிக்கும் தங்கையின் செயல்பாடுகளில் வித்தியாசம் அறியாதவனா என்ன அவன்? விஜயாவை கண்டிக்காமல் ஆதிரையிடம் புன்னகைத்தாள். தீரனுக்கு லேசாக தலையை ஆட்டி ஒரு கும்பிடு வழங்கிவிட்டு துருவன் தோளில் தட்டிவிட்டு உள்ளே போய் அமர்ந்தாள். எல்லோரும் உள்ளே நுழைய ஈஸ்வர் வருகை. ரவி, வாங்க மாப்பிள. ஈஸ்வர் ஒரு புன்னகையை வீசி தலையை ஆட்ட அடுத்து தீரன், வாங்கம்மா மா என்று அவன் சொல்ல ஈஸ்வரின் பார்வை அவனை அழுத்தமாய் பார்த்தது. அந்த பார்வையின் தாக்கம் தான் தீரனுக்கு பிடிபடவில்லை. ஆனால் அதில் ஒரு கோபம், வெறுப்பு, சொல்ல முடியாத எல்லாம் தென்படுதா, இல்லை எனக்கு ஓவர் கற்பனையா என்று தீரன் யோசித்து மீண்டும் ஈஸ்வரை பார்க்க இம்முறை ஈஸ்வர் அங்கே முன்னாடி செல்ல ஆதிரை ஓடி வந்து 2 அண்ணன்களின் கையையும் பிடித்து புன்னகையொன்றை கொடுத்து, எப்படி இருக்கீங்கன்னா? ஏனோ அன்புவின் வார்த்தை காதில் விழுந்தது ஈஸ்வருக்கு. நாங்கள் 5 பேரும் பெருசாகி ஒன்னா இருக்கணுமா இல்லை பிரிஞ்சு இருக்கணுமா என்று ஈஸ்வரின் கைகள் மெல்ல தங்கையின் தலையை மென்மையாய் வருட அவள் விழிகள் கலங்கி, ஏன்னா எனக்கு இத்தனை நாள் இதை கொடுக்கல என்பது போல் கேள்வி கேட்டது. ஈஸ்வர் விழியும் லேசாக, இவளுக்கு மட்டும் நான் சரியான அண்ணன் இல்லையோ என்று ஒரு கையால் ஈஸ்வர தோளை மெல்ல தட்டிவிட்டு மறு கையால் ஆதிரையின் தோல் தட்டினான். அவன் கொடுத்த சமாதானம் அது. ரவிக்கு புரிந்தது அவளின் அண்ணன்களை மிஸ் செய்கிறாள் என்று. ஆதிரை என்னும் போது வார்த்தை வரவில்லை. அதை உணர்ந்த விஜயாவும் தண்டபாணியும் எல்லோரிடமும், வாங்க வாங்க ஆதிரை, எல்லாருக்கும் குடிக்க தண்ணி கொடு என்றதும் அவள் விழியை சேலை தலைப்பில் துடைத்துவிட்டு அவர்களை அமர சொல்லிவிட்டு போனாள். துருவன், மச்சான் என்றதும் நிலவன் புன்னகைத்தான். மிருதுலா மெல்ல எட்டி பார்த்தாள். அவளின் கண்ணில் அவ்வளோ பேர் இருந்தும் ஏனோ அவன் மட்டுமே தெரிந்தான். நாவல் பழு நிறத்தில் சட்டை, வெள்ளை நிறத்தில் பேண்ட், நெற்றியில் கொஞ்சம் சந்தனம். பார்க்கவே பொன்னியின் செல்வன் ரவி போலிருந்தான். ஆனால் மாநிறம், மாப்பிள்ளை தோரணை என்று மட்டும் சொல்ல முடியாது. அரசன் மாதிரி அழகாய் இருந்தான். பின் அவள் அவனை இன்ச்சாக ரசிக்க ஆரம்பித்தாள். பின் அவளின் இதழ்கள் அவனை கண்டதும் அவன் மல்லிகை உதடுகள் பிடிக்கும், அவன் மார்பின் முடிகள் பிடிக்கும், ஐயோ சந்தன நிறமோ பிடிக்கும், கொஞ்சம் சாய்கின்ற நடையும் பிடிக்கும் என்று வரிகள் முணுமுணுத்தவள் ஏனோ முகத்தை மூடிக்கொண்டு தன் தலையில் கொட்டி, கண்ணை வச்சிடாதடி, மாமாக்கு முடியாம போயிடும். ஆனாலும் அவளின் கண்கள் அவனை ரசித்தது. கனவு நனவாக போறதால் அவளின் இதழ்கள் என்ன அவனுக்கு மட்டும் யானை பலத்தில் 7 மடங்காச்சே. அவன் ஒரு விரல் தீண்டி நொறுக்கிடவே நான் உயிரை வளர்த்தேனே. கரிசல் காட்டு பெண்ணே, என் அவனை கண்டாயா?
கவிதை பேசும் கண்ணே என் அவனை கண்டாயா என்று முணுமுணுத்தாள். எப்போது கூப்பிடுவார்கள்? தன்னவனின் முன்னாடி போய் தன் அலங்காரத்தை காட்டி அவன் வெளியில் விரியும் நொடியை ரசிக்கணும் என்று ஏங்கி ஏங்கி நின்று கொண்டிருந்தாள். மீண்டும் கண்ணாடி முன்பு வந்து நின்று தன்னை ஒரு முறை பார்த்து நிற்கும் போது, விஜயா அழகா தாண்டி இருக்க, நிஜமாவா? நீ அப்படியே என்ன மாதிரிடி? அப்போ நான் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களா என்று புன்னகையை மறைத்து கேட்க, ஏண்டி நான் நல்லா இல்லையா? சும்மா சொன்னேன் அப்பத்தா. எப்போ கூட்டிட்டு போவீங்க அங்க? அவனை அவ்வளோ பிடிக்குமாடி உனக்கு? கைகளை விரித்து ரொம்ப ரொம்ப என்று அவரை கன்னத்தில் முத்தமிட, ஏனோ விஜயாவிற்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இவள் சந்தோஷத்தில் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது என்றே தோன்றியது. அதிரை, அம்மா என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? அவர் தன் மாமனாரை பார்க்க, அண்ணாமலை, ஐயா ரவி, சொல்லுங்க தாத்தா, என் பேரனுக்கு உன் மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறோம், உனக்கு சம்மதமாப்பா? ரவி தன் அப்பாவை பார்க்க, அவர் தலையை அசைக்க, பின் மனைவியை பார்க்க, அவள் தலையை ஆட்ட, தன் மகன்களை பார்க்க அவர்களும் தலையை ஆட்ட சம்மதம் என்றவன். ஆனால் கொஞ்சம் பேசணும் என்றதும், தாராளமா பேசலாம் என்றார் அவர். ஆதிரைக்கு ஏனோ வியர்க்க ஆரம்பித்தது. சலனம் 350. அண்ணாமலை, சொல்லு ரவி, நான் உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன். அவளின் நல்லது கெட்டதெல்லாம் நான் தான் பார்க்கணும். எனக்கு அப்புறம் என் பசங்க பார்க்கணும். அதுதான் முறையும் கூட. உங்கள் வீட்டில் அது செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லக்கூடாதுங்க தாத்தா. உன்னோட மகளுக்கு பின்னாடி வரப்போகிற பேர பிள்ளைகளுக்கு நீ செய்கிறது உன் விருப்பம். இதை வாங்கிக்கவும் மறுக்கவும் இருக்கிற உரிமை நிலவனுக்கும் மிருதுலாவுக்கும் தான். இங்கே யாருக்கும் அதில் தலையிட்ட உரிமை அதில் இல்லை. ரவி தலையை ஆட்டிக்கொண்டே, எவ்வளோ நகை எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு நகை வாங்கணும் என்ற எதுவும் இல்லப்பா என்றவர். நந்தினிமா, தாத்தா, நீ உன் பையனுக்கு நகை போடணும்னு விரும்புறியா? இல்லைங்க தாத்தா, அவன் எந்த காலத்துல நகை போட்டான் என்றவள். நேராக தன் அண்ணனை பார்த்து, நகை போட போறது உங்க மக, அவளுக்கு வேணும்னா கொடுங்க, வேணாட்டி விட்டுடுங்க. என் பையனுக்கு என்று எதுவும் வேண்டாம். நாங்க மாப்பிள்ளை சீர் செய்வோம். இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் பேசக்கூடாது. செய்யுங்க, செய்யாட்டி விட்டுடுங்க, அது உங்க விருப்பம். அண்ணா, நான் இப்போ வெளிப்படையாவே பேசுறேன். நீங்க பழைய கதையெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்போ பேச வேணாம். அப்போ இருந்த என் அண்ணா நீங்க இல்லை, நாங்களும் அப்போ மாதிரி இல்லை. காலம் எல்லாம் மாறிடுச்சு, நடந்த எல்லாம் மாறிடுச்சு. மறந்த ஒன்று நினைவுபடுத்தி பழசுக்கெல்லாம் சண்டை போட வேண்டாம். புதுசா ஏதாச்சும் பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லாட்டி பொண்ணை வர சொல்லுங்க, தட்டு மாற்றிக்கலாம். உங்களுக்கு மாத்திடலாமா? ஏன்னா உங்க வீட்டில் பசங்க இருக்காங்க. நாங்க தான் பொண்ணை கட்டி கொடுக்குறவன். இப்போது அதே இடத்தில் தான் இருக்கேன். நாளைக்கு பட போறதும் நான் தான். முன்னமே பேசிடுறேன். ஆதிரை கணவனிடம், நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தட்டை மாத்திடலாங்க, அப்புறம் பேசுங்க. ரவி, தாத்தா, ஜாதகம்லாம் பார்க்கணுமே, நீங்க அதை பார்த்து தானே முடிவெடுப்பீங்க. அதெல்லாம் மனசு ஒத்து போய் விரும்புறவங்களுக்கு ஜாதக பொருத்தம் எதுக்குங்க மாப்பிள்ள? ஆதிரை, அண்ணா, ஜாதகம் பார்க்காம எப்படி? நந்தினி, ஒருவேளை பார்த்து பொருந்தாது என்று சொன்னாலும் 2 பேரும் கேட்குற நிலைமையில் இல்லை. பார்த்து 2 பேரும் சேரவே கூடாதுன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்றது? அவளோ அது வேணும்னா கரெக்டு தான். ஜாதகம் பொருந்தாதுன்னு சொன்னா என் பொண்ணு அன்னைக்கு பண்ண வேலையை இன்னைக்கும் செஞ்சிடுவா. என்ன வேலை? அவங்க அப்பா வேற மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னதுக்கு தூக்குல தொங்க போயிட்டா. ஒரு நிமிஷம் இல்லாட்டி இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும் என்றதும் நிலவன் அப்படியே துடித்து போனான். உள்ளுக்குள் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சும்மா விளையாட்டுக்கு தான் விரட்டி கொண்டிருக்கிறாள் என்று பார்த்தாள். உண்மையாகவே செய்திருக்கிறாளே. அவன் மனம் நொடியில் எதையோ நினைத்து பயந்து, ஒருவேளை எதையாவது செய்திருந்தாள் என்றெல்லாம் யோசித்து என்னவோ மாதிரி அவன் துடிக்க, ஈஸ்வர் அவன் தோளில் கை வைத்து லேசாக தட்ட இயல்புக்கு வந்தான். ஆடவனின் கண் அந்த வீட்டின் மாடிப்படிகளை மிகவும் ஆவலாய் எதிர்பார்த்தது. ஏனோ நொடியிலேயே அவளை காண துடித்தது. தன் முன் அவளுக்கு அவளின் உயிரை பெருசல்ல என்னும் போது எதற்காகவும் அவளை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்று மட்டும் அந்த நொடி நினைத்து கொண்டு இருக்கும் போதே, ஆதரை, அத்தை மிருதுவ கூட்டிட்டு வாங்க, அவள் சொல்லி முடிக்க தனது அப்பத்தாவுடன் மேலிருந்து கீழே வந்தாள். விஜயா, அவன் தான் மாப்பிள்ளை என்று உறுதியாயிடுச்சுல. கீழே பார்த்த நட, பெரியவங்க இருக்கும்போது கண்ணு அந்த பக்கம் போச்சுன்னா நல்லா இருக்காது. நான் ஏன் அவரை பார்க்கறேன்? அவனுக்காக தானடி இந்த மினுக்கு தனுக்கு எல்லாம். அப்புறம் என்னவாம், நான் ஏற்கனவே மேலே இருந்து அவரை பார்த்துட்டேன். இப்போ பார்க்காத மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் போடலாம். ஏண்டி, ஒரு வாரம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. அப்போ நம்ம கொஞ்சம் யாருன்னு காட்டணும்ல, கெத்து காட்டுவோம். இந்த மாதிரி தான் விவரமா பேசுறேன்னு என் சின்ன மக பண்ணிட்டு இருப்பா. புருஷனை பார்த்ததும் எல்லாம் மறந்துடுவா. சேச்சே, நான் எல்லாம் அத்தை மாதிரி கிடையாது. என் மகளாவது பின்னாடி தான் போவா. நீ எல்லாம் அவ மூஞ்ச பார்த்தாலே பின்னாடியே போயிடுவடி. அந்த ரூம்குள்ள 5 நிமிஷம் ஒழுங்கா
ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காராம இவ்வளோ நேரம் நீ போட்ட ஆட்டத்தை பார்த்துட்டு தானே இருந்தேன். ஏன் அப்படி இந்த மாடி படிக்கட்டு இவ்வளோ தூரமா இருக்கு, போயிட்டே இருக்கு. நீ அவ முன்னாடி போய் நிக்கிறதுக்கு இழுக்குது. ஆமா, லவ்வுங்க அப்பத்தா, சும்மாவா? ஏன்னா நான் என் அம்மா மாதிரி. இவ்வளவு பேசும் இவளிடம் ஏன் இத்தனை நாள் பேசாமல் போய்விட்டோம் என்ற நொடிதான் அவளை பிரிய போகும் நேரம் தோன்றிய அன்பின் வெளிப்பாடும் பிரிவின் வழியும் நொடியில் உணர்ந்தார் விஜயா. அப்பத்தா, என்னடி அவர் என்ன பார்க்குறாரா? நீயே பார்த்துக்கொடி, நான் பார்க்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க. நானே கீழே விழுந்துடாம படியிறங்குறதே கஷ்டம். இதில் வேடிக்கை பார்த்தா இங்கே நிச்சயதார்த்தம் நடக்காது, ஹாஸ்பிட்டல் தான் போகணும். பரவாயில்லையா? அவள் சரி சரி, கீழே போய் அவர் என்னை பார்க்குறாரான்னு பார்த்து சொல்லுங்க. நான் உன் அப்பத்தாடி, நான் வேற யார்கிட்ட இப்போ இந்த உதவி கேட்க முடியும்? சொல்லுங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையே. சரி சரி வா. அப்பத்தா, என்னடி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுமா? அவளின் கேள்வியில் அத்தனை ஏக்கம், வலி, பயம் எல்லாம் இருந்தது. பேத்தியின் கையை இறுக்கி பிடித்தவர், நான் பயந்து போய் தான் மேலே வந்தேன். ஏன் அங்க இருந்து எதையாவது பேசி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு. அப்படி மட்டும் உங்களால் பிரச்சனை வந்தா சோத்துல விஷம்தான். அடிங்க கோப்பமா அவளை. நான் இல்லை, எங்க அம்மா. அவ அப்படியெல்லாம் ஒரு நாளும் செய்ய மாட்டா. சும்மா சொன்னேன், உங்களால் பிரச்சனை வராதுன்னு எனக்கு தெரியும். ஐஸ் வைக்கிறியா? நீங்கள் தனியாக போனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டீங்க பார்த்தா. இப்போ எல்லாம் நீங்கள் மென்மையாக பேசுகிறீங்க. உங்களால் பிரச்சனை வராதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஏதோ பயமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது. கடவுளே, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முருகா காப்பாத்து என்று அவர் வேண்டுதலுடன் இறங்கு. யாராச்சும் பிரச்சனை பண்ணினா அவ்வளோதான் என்று அவருக்கு மட்டும் குனிந்தபடி சொல்லிக்கொண்டு கீழே வந்து நின்றாள். எல்லோரும் அவளை பார்த்தனர். ஆதிரை உள்ளே மகளை அழைத்து கொண்டு போய் அவளின் கையில் கொடுத்து, எல்லாருக்கும் கொடு. அவள் முதல் முறையாக, அம்மா ஏதும் பிரச்சனை வராதுல. மகளின் பயத்தை கண்டு தன் பயத்தை மறைத்தவளுக்கு ஏனோ இப்படிதான் அஞ்சு கூட ஒவ்வொரு விசேஷம் பயந்து இருப்பாளோ என்று தோன்றியது. ஆதிரை மகளின் நெற்றியில் முத்தம் வைத்து, எல்லாம் நல்லதாகவே நடக்கும், போய்கொடு. மா, அவர் எங்கே இருக்கார்? அடியே, அப்படி எதுவும் பண்ணிடாத. பேத்தியா இருந்தாலும் எங்க அம்மா திட்டுவாங்க. முதல்ல பெரியவங்க இருந்து சின்னவங்களுக்கு, அப்புறம்தான் அவனுக்கு. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு காப்பி ஆறிடாதா? விஜயா, உன் மக புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. நம்ம விருந்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டா போலையே. ஆதிரை மனமோ, இதை இங்க பேசணும், இது இங்க பேசக்கூடாதுன்னு தன் பெண்ணுடன் பேசியிருந்தாள். அவள் இன்னும் தெளிவாக இருப்பாள். எவ்வளோ பேச துடிக்கிறாள். நான் தான் இவளை சரியா கவனிக்கலையே என்றபடி மகளை பார்க்க வெளியே போயின்றதும் பெண் அவளுக்கு கை கால் எல்லாம் நடுங்கியது. அவளுக்கு வாய் தான் அதிகம். மற்றபடி பயத்தில் ஏனோ அந்த முத்தம் அவளை இயல்பாக்க காப்பி கோப்பைகளுடன் வந்தவள் அண்ணாமலையின் முன்பு கோப்பையை நீட்ட அவள் கை ஆடுவதிலேயே, நீ முதல்ல நார்மலா இருடா. வந்திருக்கிறவங்க எல்லாம் உன் அத்தை, தாத்தா, மாமான்னு சொந்தம்தான், அந்நியம் யாரும் இல்லை என்றவர். நந்தினி, இந்த காப்பியை நீ வாங்கி கொடுமா. எல்லாவற்றுக்கும் விதண்டாவாதம் பண்ணும் தன் அத்தை அவர் சொன்னதும் எழுந்து கோப்பையை வாங்க வர, பரவாயில்லங்கத்த, நானே கொடுக்கிறேன். அவள் தலையை ஆட்ட பின்னவள் ஒவ்வொரு ஆளு கை கொடுக்க அண்ணம் பேத்தியின் முகத்தையே பார்த்தார். ஆதிரை ஈஸ்வரிடம், அஞ்சு ஏனுங்க நான் வரல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா. விஜயா, தண்டபாணி, ரவி மூவருக்கும் தன் தங்கை வராத காரணம் புரிந்தது. மிருது ஈஸ்வர் முன்பு வந்து காப்பி கோப்பையை நீட்டி அவன் முகம் பார்க்க, வேற எங்க வேணாலும் பொண்ணு கேட்பேன், ஓ அம்மாச்சி வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேன் என்று சொன்னதும் தற்போது வந்திருப்பதையும் பார்த்து, எடுத்துக்கோங்க மாமா. முதல் முறையாக அவள் வாயிலிருந்து வரும் வார்த்தை. அதிலேனோ ஈஸ்வரின் இதழ்கள் புன்னகைக்க மிருதுவின் விழிகள் விரைந்தது. ஏன்னா மாமா என்றதும் அந்த முகத்தில் ஒரு புன்சிரிப்பை கண்டவளுக்கு, நாம் தான் தப்பாக பார்க்கிறோமோ இவரை, இவரின் கண்ணில் பாசம் தானே தென்படுகிறது என்ற யோசனையுடன் தன்னவன் அருகே வந்து நின்றாள். பார்க்காத மிருது என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டாள். அவன் விரல்கள் அந்த காபி கோப்பையை தொடும்போது அவளுக்குள் சொல்ல தெரியாத பரவசம். அவளின் விழிநீர் 2 சொட்டு அந்த கோப்பையில் விழ அவளின் முகம் பார்த்தவனுக்கும் விழி கலங்கியது. ஈஸ்வர் தான் அந்த மோன நிலையை களைத்தான். நிலவா, காப்பி ஆறிட போது சாமி என்று அதில் தன் நிலைக்கு வந்தவர்கள் பெண் பார்க்கும் படலம் மிருதுவின் காப்பி கொடுக்கும் படலத்தில் ஆரம்பிக்க, அண்ணம், மாமா, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தட்டு மாற்றிக்கலாமா? அண்ணாமலை, இரு வீட்டாருக்கும் சம்மதம் என்றால் மாற்றிக்கலாம். ஐயா ரவி, உனக்கு சம்மதமா? சம்மதம் தாத்தா. அதுக்கு முன்னாடி என்னும் போதே அண்ணாமலை கையில் மணி பார்த்து, இல்லை, இன்னும் நல்ல நேரம் வர 10 நிமிஷம் இருக்கு. நந்தினி, மிருதுலா, அத்தை, என்ன படிச்சிருக்க?
எம்ஏ நல்ல படிப்பு தானே படிச்சிருக்க, அப்புறம் ஏன் இந்த தற்கொலை முடிவெல்லாம்? இதே மாதிரி உன் வீட்டில் உன் அப்பா அம்மாவை மிரட்டுற மாதிரி அங்க வந்து என் பையனை மிரட்டக்கூடாது. அந்த மாதிரி எண்ணம் எல்லாம் இருந்தா நீ இங்கே இருந்துக்கோ. நிலவன், ஐயோ என்னடா, எங்க அம்மா அடுத்த சண்டைக்கு அஸ்திவாரம் போட்டுட்டு இருக்காங்க. சித்தி, ஐயோ நீங்க ஏன் வராம போனீங்க என்று புலம்ப. ஈஸ்வர், என்னடா ஏன் புலம்புற? என் அம்மாவை விட்டுட்டு என் சித்தியை கூட்டிட்டு வந்திருக்கணும். உன் சித்திக்காரி என்ன பண்ணுவா? சண்டை வருதுன்னா நேக்கா எஸ்கேப் ஆகி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுவாங்க. உன் சித்தி பெரிய இவதாண்டா. நிஜமாவே என் சித்தியை ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த நேரத்தில் இந்நேரம் என் சித்தி வந்திருந்தா என் மனசு புரிஞ்சு எனக்கு என்ன வேணும்னு பார்வையாலேயே பார்த்து புரிஞ்சில்ல நேரடியாவே கேட்டு செஞ்சிருப்பாங்க. உனக்கு என்னடா வேணும்? எப்பாடி இப்பவாச்சும் கேட்டீங்களே, உனக்கு என்னடா குறை? ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். யாருமே நிலவா நீ போய் பொண்ணை பாரு, தனியா பேசுன்னு யாருமே ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் உனக்கு சித்தப்பான்னு நினைச்சேன். நிலவன் புரியாமல், எனக்கு என்னைக்குமே நீங்க தான் சித்தப்பா. அப்புறம் ஏண்டா மாமா வேலை பார்க்க சொல்ற? அவன் சித்தப்பா, நீ ஒரு பொண்ணு பார்க்குற விஷயத்தையே மற்றவங்க கிட்ட கேட்டு பண்றே. நீ உனக்கு வேணுன்றது நீ செய்ய மாட்டியா? அந்த அளவுக்கு உனக்கு அறிவு ஒக்காகுமா ஆகாதா? அந்த பொண்ணே உனக்காக சாகிற அளவுக்கு போயிருக்கு. நீ தனியா பேசுறது கூட உனக்கு இன்னொருத்தவங்க சொல்லித்தான் பேசணும்னு இருக்குன்னா நீ எல்லாம் இப்படிதான் வாழ போறியோ? தன் மாமனும் மச்சானும் ஹஸ்கி வாய்ஸில் பேசிக்கொண்டே இருப்பதை உணர்ந்த துருவன், எல்லாருக்கும் சம்மதமா கேட்டீங்களே, மாப்பிள்ளைக்கு சம்மதமானு கேட்டீங்களா? ஈஸ்வர், அவன் என்னடா, உனக்காக அவன் செய்யறான். நிலவன் வேகமாய் எழுந்தான். மிருது கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும். நந்தினி வேகமாக, இத்தனை வருஷம் போன்ல பேசினத 5 நிமிஷத்துல பேசி முடிச்சிடுவியா? ஐயோ என்று அவன் தன் சித்தப்பாவை பார்க்க, அதுவரை அமைதியாக இருந்த ஈஸ்வர், இப்போ சீக்கிரம் போயிட்டு வா. அதுக்கப்புறம் யாரும் வாய் திறக்கவில்லை. நிலவன் தன் சித்தப்பாவிற்கு நன்றி சொல்வதற்காக திரும்ப அவனும் வெளியாலேயே அருகில் இருந்த தாம்பூலத்தட்டை காட்டினான். எழுந்து நின்றவன் வேகமாய் தன் சித்தப்பாவின் அருகில் வந்து, என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஒன்னும் புரியல. போகும்போது யாரும் வெறும் கையை வீசிட்டு போக கூடாதுடா. கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்துட்டு போ. காதல் மன்னன் சித்தப்பா நீங்க. நான் உன் சித்தப்பா, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு போ. எல்லாரும் நம்ம 2 பேரையுமே பாக்குறாங்க. ஏனோ இவர்கள் இருவருக்குமான ஒரு ஸ்நேகத்தை தூரமாய் இருந்து தீரன் பார்த்தான். தானும் அன்பும் கூட இப்படிதான் பல நேரங்களில் பேசிக்கொள்வோம், அது மாதிரியா என்று தோன்றியது. நிலவன் அந்த பக்கம் போனதும் அவ்விடத்தில் வேகமாய் வந்தான் துருவன். ரவி எழுந்த நிலவனை பார்க்க ஆதிரை கணவனின் கையின் மேல் கை வைத்து, எதுவும் சொல்லிடாதீங்க என்று வெளியாலேயே ஜாடை சொல்லிவிட்டு, மிருதுமா கூட போ. துருவா, நீ நிலவன் என்றவள் என்ன நினைத்தானோ? இனி அவன் தன் அண்ணன் பையன் மட்டுமல்ல, தன் வீட்டு மருமகன் என்பதால் மாப்பிளைக்கு மேல ரூம் காட்டு. ஆடவனோ இவ்ளோ செஞ்சு கடைசியில் புசுன்னு அடிச்சே, இவனை துணைக்கு அனுப்புறாங்களே என்று புலம்பிக் கொண்டே வர, மேலே வந்ததும் துருவன் நாகரிகம் கருதி அங்கேயே ஓரிடத்தில் நின்று கொண்டான். நிலவன், உங்க வீட்டில் என்னை நம்பி தனியா விட மாட்டேங்கிறாங்க. அதான் மாமா டவுட்டு. பக்கத்தில் நின்னா கையை பிடிக்கவே கூலி கேட்பீங்க. உங்களை போய் சந்தேகப்பட்டுட்டாங்களே. என்னடி கலாய்கிறியா? பின்ன கூட வந்தாலே யார் பார்க்குறா என்ன பார்க்குறான்னு பார்த்து கடைசி வர பேசாமலே போயிடுவீங்க. இல்லாட்டி வீட்டில் நடந்தது, அன்பு அதை பண்ணுனா, முகிலன் இதை பண்ணுனா, மகிழ் பாப்பா இது பண்ணுச்சுன்னு பேசி நான் என்ன பேச நினைக்கிறேன்னு கேட்கவே மாட்டீங்க. இப்படி ஒன்றுமே பண்ண நினைக்காத உங்களை போய் சந்தேகப்பட்டு என் அம்மா துணைக்கு என் அண்ணனை அனுப்பியிருக்காங்க. அதான் சிரிப்பு வருது. அவன் திரும்பி துருவனிடம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஒரு 10 நிமிஷம் பிரைவசி வேணும். அதற்கு மேல் அங்கு நிற்க அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. எவ்வளவு காதல் இருந்தால் சாகவே துணிவாள். அவள் கண்டிப்பாக நல்ல வாழணும் என்ற நம்பிக்கையில் துருவன் கீழே இறங்கி வர, முதல் முறையாக பெண் அவளை இறுக்கி அணைத்து தன் இதழ் மொத்தத்தையும் அவள் இதழில் மொத்தமாய் கொடுத்து அவளை திக்குமுக்காட வைத்தான். இத்தனை வருட பிரிவையும் இறுக்கி அணைத்து அவளை வலிக்குது என்று சொல்லும் அளவுக்கு தன் பிரிவின் வழியை உணர்த்தினான். இதெல்லாம் காதல் கொண்ட மனம் எதிர்பார்த்தது போலும். இவனை பார்க்கவே கூடாது என்று நினைத்த மனம் அவன் கொடுத்த ஒற்றை முத்தத்தில் சுற்றி எல்லாம் மறந்தது. பின் அவள் வேகமாய் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு ஆடவன் அவளை இறுக்கி அணைத்திருந்தான். அந்த நிலை அவர்களுக்கு போதுமானது. அத்துமீறவும் இல்லை, தனிமையை பயன்படுத்தி கொள்ளவும் நினைக்கவில்லை. கீழே வந்த துருவன் ஈஸ்வர் பக்கத்தில் போய் அமர்ந்து, மாமா என்னடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஏண்டா? நீங்க அன்புக்கு பதிலா ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்து வச்சிருந்தா இன்னும் 10 வருஷமா இருந்தா கூட காத்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பேன். எனக்கு கொடுத்து வைக்கல மாமா. அவன் வார்த்தையை கேட்டு அனைவரும் சிரிக்க, ரவிக்கு மருந்துக்கு கூட சிரிப்பு வரவில்லை. என் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன்னு மட்டும் சொல்லு, இப்ப கூட கட்டி வைக்கிறேன் என்றார் அண்ணாமலை. அந்த வார்த்தையில் ரவி
தீரனை ஒரு பார்வை பார்த்தார். விஜயாவும் தீரனை தான் பார்த்தார். தண்டபாணியும் தீரனை தான் பார்த்தார். என்ன நினைத்தானோ ரவி வேகமாய் ஏதோ வாய் திறக்கும் போது அது வம்பில் முடிந்து விடுமோ என்று பயந்த ஆதிரை வேகமாய் கணவனின் கையில் தன் கையை வைத்து அவனை எதுவும் பேச வேண்டாம் என்று முன்னெச்சரிக்கை செய்து, ஏன் தாத்தா நீங்க மட்டும் வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்க, ஆனா ஒற்றை பெண்ணை பெற்று நாங்க மட்டும் பொண்ணை அங்க கொடுக்கணுமா? நந்தினி, நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க விருப்பம் ஆதிரை. எங்க பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிள்ளை பார்ப்பது எங்க விருப்பம் ஆதிரை. அண்ணாமலை, அதை அப்படி சொல்லக்கூடாது நந்தினி. எம்மாடி ஆதிரை, நிஜமாவே நந்தினிக்கு சரியா சொல்ல தெரியாவிட்டாலும் சொன்ன அர்த்தம் ஒன்றுதான். வீட்டோட மாப்பிள்ளையா வருவதற்கு நிலவனுக்கு சம்மதம் என்றால் நீ தாராளமா கட்டி உன் வீட்டில் வைத்துக்கொள். அதே போல எங்கள் வீட்டில் யார் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எங்க பொண்ணுங்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். தீரனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. நந்தினி வேகமாய், நிலவன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாட்டான். காரணம், தாத்தா 2 பேரன்களை வைத்து ஒரு வளர்ச்சியை உருவாக்கினார் என்றால் அந்த 2 பேரும் அவங்க 5 பசங்களை வைத்து இன்னும் ஒரு வளர்ச்சியை உருவாக்க அவர்களை ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற 3 பசங்களோடு சேர்த்து நிலவனின் சேவை இந்த நிர்வாகத்திற்கு தேவை. இதற்கு மேல் உங்கள் விருப்பம் என்று முடித்து கொள்ள, ஏனோ நந்தினிக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று உணர்ந்த ரவிக்கும் ஆதிரைக்கும் மனசு சரியில்லை. அது மட்டுமில்லை, ரவி குடும்பத்தார் அனைவருக்கும் இருந்த ஒரே சந்தேகம், நந்தினியை பொறுத்தவரை இது நடந்தால் ஓகே, நடக்கட்டும், நடக்காவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறார்களோ, நாம் தான் வலுக்கட்டாயமாக நம்ம மகளை போய் தள்ளுகிறோமோ என்ற இன்னொரு சிந்தனையும் உருவானது அவர்களுக்கு. அதுவரை மௌனமாக இருந்தவர் இதற்கு மேல் பேசினால் கண்டிப்பாக பிரச்சனையில் முடிந்துவிடும், அதனால் தட்டை மாற்றிவிடலாம் என்று நினைத்த அருணாச்சலம், அப்பா நேரமாச்சு, தட்டை மாத்திட்டு நாம கிளம்பணும். அண்ணாமலை, அதுவும் சரிதான் என்றவர். அதி, ரவி எழுந்திருங்க, தட்டை மாற்றிக்கலாம் என்று சொல்லும் போதே ரவி, சரிங்க தாத்தா, கல்யாணம் எங்க? இப்பதானப்பா இங்க நிலவனுக்கு பேசி முடிச்சிருக்கோம். இனி முகிலனுக்கு போய் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதினி ஜாதகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதை முடிச்சுட்டு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் மகிழுக்கும் பார்த்து அதுவும் சரியானதுக்கு அப்புறம் 4 பேத்துக்கும் ஒரே மேடையில் தான். தீரன் அந்த கடைசி வார்த்தையில் ஏதோ தன்னிடம் பிடுங்கப்பட்ட புழுவை போல் துடித்து நிமிர்ந்து பார்க்க ஈஸ்வரின் பார்வை தீரனின் மேல் இருந்தது. ஆதிரி சந்தோஷமாய், முகிலனுக்கு பெண் பார்த்தாச்சுங்களாப்பா? யாருங்கப்பா? நம்ம பிரியா. அது யாரு? நம்ம தீபக்கோட பொண்ணு. அவ்வளவுதான். ரவி, விஜயா, தண்டபாணி மூவரின் முகமே மாறியது. ஆதிரி வேகமாய் தன் கணவன் முகத்தை தான் பார்த்தாள். தண்டபாணி வேகமாய், கல்யாணம் அவங்க கூட சேர்ந்துதான் நடக்குமா? எதுவும் பேசாமல் இருக்கணும் என்றுதான் விஜயா சொல்லி கூப்பிட்டு கொண்டு வந்தார். ஆனால் ஏனோ தன் மகன் அசிங்கப்பட்டது. தீபக் என்னும் ஒரு உறவை தாய்மாமன் என்று அமர்த்தியதெல்லாம் நினைவுக்கு வரவும் அவர் கேட்டுவிட்டார். கண்டிப்பாக அவங்களும் பொண்ணு கொடுக்கிறப்போ எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தணும். வீட்டில் உங்களுடைய 2 பேரின் திருமணமும் கூட ஒரே இடத்துல தான் நடத்தன. ரவி வேகமாய், அதெல்லாம் அவங்க கூட கல்யாணம் நடத்தணும்னா வேண்டாம். இம்முறை ஈஸ்வரின் பார்வை தீர்க்கமாய் ரவியின் மேல் விழுந்தது. ஆனால் தன்னால் ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதால் மௌனமாய் நின்றிருந்தான்.